இல்ல இன்னொரு விஷயமும் கேட்டுருங்க. அடுத்தது போக்குவரத்து தனியாரான்னு கேட்டுங்க. ஏன்னா ஆம்னி பஸ்காரங்களாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தனியா இடத்த வேற கொடுத்துருக்காங்க கோயம்பேட்டில். அடுத்தது அதுவான்னு கேட்டுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படிதான். போயிட்டாருங்க. தனியார் நல்லது. விஜய் ப்ரோ, தனியார் நல்லது. இனிமேல நம்ம வந்து அதை பதிச்சுக்கணும் மைண்ட்ல. தனியார் நல்லது. என்னங்க பிளாக் பேந்தர் ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி அவர் வாயில இருந்து உண்மையை கக்க வச்சுட்டாரு. அதனாலதான் அவருக்கு பிளாக் பேந்தர் பிளாக் மேஜிக் பண்றாரு. பிளாக் மேஜிக் பண்ணி மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வெளில கக்க வச்சுட்டாரு. பேசுங்க பாவம், பேசுங்க. தெரிஞ்ச பீஸ் தான். கேக்குதா? பேசுங்க பேசுங்க. கேக்குது. இல்ல அதான் அவர் போயிட்டாரு. நான் ஒரு கேள்வி ஒரு செய்தி தான் வந்தேன். இல்ல என் கேள்வி என்னன்னா, அவர்கிட்ட இருந்தது என்னன்னா, அவர் இருக்கும்போது அது 2021 நம்ம ஆட்சிக்கு வரும்போது நிதி நிலவரம் நமக்கு தெரியும், வெள்ளை அறிக்கை விடுறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்ம மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறோம். அது தவிர நம்ம சொல்லாத சில மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறோம். அதை தாண்டி நம்மளோட வருவாயை டபுள் ஆக்கியிருக்கோம். இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல. இது மாதிரி ஒரு விஷயத்த இவங்களால ப்ராசஸ் பண்ண முடியுமா? இப்ப இது மாதிரி ஒரு நாங்க இப்ப நிர்வாகத்துக்கு வந்திருக்கோம், அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இது மாதிரி ஒரு விஷயத்த எங்களால பண்ணிட முடியும்னு அவங்களால ஒரு ஒரு கேரண்டியா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? அதான் அவங்கதான் சொல்றாங்களே, தனியார் மயமாக்கி வந்து அரசுக்கோட செலவை கம்மி பண்ணிடுவோம். நம்ம இது 5 வருஷத்துல எதுவுமே அப்படி பண்ணலையே. அது வந்து அந்த இவங்களோட அஜெண்டா அப்படி இருக்கு. எல்லாத்தையும் தனியார் மயத்தை கொடுத்துட்டு தனியார் மயமாக்கி அதுக்கப்புறம் யாரும் இங்க இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் யாருக்கும் அரசு வேலை கிடைக்காது. அது பரவாயில்ல. இது விலையேற்றம் நடக்கும் பயங்கரமா, அது பரவாயில்ல. தனியார் மயம் யாரு அது? சார் பேசுங்க. யார் பண்ண? அதான் விலையேற்றம் பயங்கரமா நடக்கும், அது பரவாயில்ல. அப்புறம் தனியார் மயம் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஜாப் இருக்காது. இல்ல போக்குவரத்து துறைங்கிறது அரசு துறையா இருக்கிறதுனாலதான் ஒரு கடைசி பஸ் ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கும் போகும். அது வந்து அதே ஒண்ணு பிரைவேட் எடுத்துங்க, அது கனெக்ஷன் இல்லாட்டி அந்த கடைசி ட்ரிப்பை கட் பண்ணிடலாம். ஆமாங்க, பிரைவேட் ரேட்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயுமே அவன் லாப நோக்கத்தை மட்டும்தான் மையமா செயல்படுவான். வேற எதை பத்தி அவன் கவலைப்படும், மக்கள் பத்தி அவன் சிந்தனையா பண்ண மாட்டான். அது வந்து ஆமாப்பா வேந்தன், அவனுக்கு ப்ராஃபிட் எங்க ப்ராஃபிட் கிடைக்குதோ அங்க மட்டும் தான் அவன் வந்து என்னது செலவு பண்ணுவான். அங்க மட்டும் தான் அவனோட சேவை கொடுப்பான் பிரைவேட். என்னன்னா அந்த பாதிக்கிறத இருக்க மாட்டான். அவனுக்கான அந்த சொகுசா ஒரு இதுல மெட்ரோ சிட்டில உட்காந்துக்கிட்டு இந்த கருத்தை புழுப்புவான். ஆனா இங்க பெரும்பான்மை மக்கள் இந்த விஷயத்தின் மூலமா என்ன பலனடைகிறாங்கன்னு ஒரு மண்ணு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் தான் இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமா பெரிய அத்தாரிட்டி மாதிரி அதுக்கு என்னமோ அவனுக்கு தேவைப்படலங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒரு கருத்தை கொடுத்துவான். இல்ல பாவேந்தர், நம்ம பாஜக ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு தான் பாஜக வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு சீர்கேடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ மறைமுகமா இல்ல, நேரடியாவே பாஜக ஆட்சி தான் நடக்குது. இப்ப பாருங்க அவங்க வாயில இருந்து என்ன வருது. எல்லாமே தனியார் மையத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல. அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படியே இதுவா சொல்லிட்டு போறாங்க பாருங்க பாஷியெல்லாம். ஏங்க அந்த ஒயிட் பேப்பர்ல 2000 போக்குவரத்து துறையில 2000 பேர் எக்ஸஸா இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 பேர் அனுப்ப போறாங்களா வேலையை விட்டு? மேபி இருக்கலாம். நேத்து அவர் சொன்னதுல வந்து எனக்கு என்ன புரியலன்னா, பிரைவேட்டைசேஷன் ஆனா எல்லாருக்குமே வேலை போகும். வேலை போறத வச்சு நிறைய பேரோட கவர்மெண்ட் ஜாப் பறி போறத வச்சு எல்லாம் அது வரைக்கும் இந்த மாதிரிதான் எங்க அண்ணா இன்ஜினியர் ஏர் இந்தியாவை கொஞ்சம் இன்ஜினியர் கேக்குதா? இல்ல ஏர் இந்தியா வந்து கை மாத்தி விடுறப்போ டாடா கிட்ட என்ன சொன்னாங்க? யாருக்குமே எல்லாருக்கும் ஜாப் கேரண்டி இருக்குன்னாங்க. இப்ப இருக்கா?
அதேதான். இல்லையே அது கூட ஃபிளைட் இல்லையே இதுல வந்து ஒன்றிய டைரக்டா கவர்மெண்ட் பேசுங்க. மனோஜ் வாய்ஸ் பிரேக் ஆகுது மனோஜ், கேட்குது. ஓகே ஓகே, அவங்க பேசட்டும். தமிழ் பேசுங்க தமிழ். மொத்தக்குட்டி ரொம்ப நேரமா இல்ல இந்த கொஸ்டின் தான் நானும் மொசகுடி கேட்கலான்னு டைட்டில் வந்தேன். இருக்காரா எனக்கு காட்டலையே. பேசுங்க முடிங்க, அப்புறம் மொசகுடி பேசுங்க. இல்ல இந்த கொஸ்டின் தான் நானும் கேட்கலான்னு வந்தேன். இப்ப என்ன நிறைய வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி குடுகுடுன்னு போய் ஓட்டு போட்டாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குமா இந்த அளவுக்கு எல்லாம் பிரைவேடைஸ் ஆனா? அதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. அதுதான் அவரும் கேட்டாரு. அண்ணன் ஒரு சொந்த காசு நாம தான் அவங்களுக்காக போராடணும். அது வேற விஷயம். நம்ம போராடுவாங்க. சமூகம் போராட்டம் நம்ம எதுக்கு போராட்டம்? தமிழ் மேம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா முசகுட்டி ஐயாக்கு போயிடலாம். முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா? அது ஒரு கொஸ்டின் தான். தேங்க்யூ. சரி முசகுட்டி இப்போ பேசுங்க. இல்ல ப்ரோ, அவர் வந்து நம்மளுக்கு வந்து அசட்டே கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாப்ல சிட்டு. ஆக்சுவலா அவார்டு இப்ப கூட விஜய் வாங்கினாப்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசட் கிரியேட்டட் ஸ்டேட்ஸ்ல டாப்ல இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு இருக்கிற. இது வந்து இவனுங்க வந்து பப்ளிக்கா வந்து இப்படி வந்து அசட்டே கிரியேட் பண்ணல, ஃபுல்லா கடங்கார மாநிலமா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, எந்த கணக்குல சொல்றாங்கன்னு தெரியல. அத மாதிரி வந்து இவங்க வந்து கடன்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கடன்கிறத வந்து இவனுங்க எப்படி எடுத்துக்கிறானுங்கன்னு புரியல. இப்போ குஜராத் வந்து கடன் வந்து கம்மி தான், 4 லட்சம் கோடி தான் இருக்குது. ஆனா அந்த 4 லட்சம் கோடிக்கு அவங்க வந்து எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அங்க எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க டெவலப் பண்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி கடன் வாங்கணும். நம்ம ஸ்டேட் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும்னா இவங்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. நம்ம வந்து இப்ப மெடிக்கல் இந்த வருஷம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிருக்கோம்னாக்கா பிற்காலத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரலாம் அதை. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா கூட பெருசா வந்து செலவு இருக்காது. ஒரு ஒரு கல்வி சார்ந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து பல வருஷம் உழைப்பு தேவை. அதெல்லாம் நம்ம ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. நேஷனல் லெவல் காட்டிலும் பல மடங்கு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. கொரோனா காலத்துல இருந்தே நம்ம வந்து அவங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டோட இது மெடிக்கல் மினிஸ்ட்ரி வந்து பாராட்டினது 2 ஸ்டேட்டு, தமிழ்நாடு கேரளா 2 தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்குது, அவங்களுக்கு வந்து பெருசா பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. அத மாதிரி வந்து நம்ம கடன் வாங்கினதுல 2 வருஷத்துலயே வந்து நம்ம 2 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். ஏன்னா கொரோனால இருந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலா வந்து பூம் பண்றதுக்காண்டியே நிறைய வந்து பண்ணியிருக்கோம். கொரோனால இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அதுவே வந்து அந்த 4.25 லட்சம் கோடியில இருந்து 2 லட்சம் கோடி வந்து 2 வருஷத்துலயே வந்து வாங்கியாச்சு. இது எதுவுமே புரியாம அது வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல மக்களை காப்பாத்துறதுக்காண்டி வாங்கின கடன். ஆக்சுவலா நம்ம 3 லட்சம் கோடி நம்ம எக்கனாமி டெவலப் பண்றதுக்கு வாங்கியிருக்கோம். 3 லட்சம் கோடிக்கு வந்து நம்ம வந்து காமிச்சிருக்க இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 17 லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பொறுப்பெடுத்துக்கிட்டப்போ, டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக்கிட்டப்போ 17 லட்சம் கோடியா இருந்த எக்கனாமியை 36 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்திருக்கோம். 20 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா ஏத்திருக்கோம். இப்ப 36 லட்சம் கோடியும் கூட நான் சொல்ல மாட்டேன், 38 39 சொல்றாங்க ஆக்சுவலான growth. கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி. வேற எந்த ஸ்டேட்டும் இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி வளர்ச்சியை காமிக்கவும் இல்லை. இதெல்லாம் வந்து அசட் கிடையாதா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே நம்ம இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இந்த 5 வருஷம் கவர்மெண்ட் ஆட்சியில மட்டுமே 13 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்குமான சம்பளம், ஒவ்வொரு இளைஞருக்குமான வேலை வாய்ப்பு, இதெல்லாம் அசட் கிரியேஷன்ல வராதா? இங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இங்கதான் வந்து வரி கட்டுறான், இங்கதான் செலவு பண்றான். அதெல்லாம் எக்கனாமில சேராதா? எக்கனாமியோட அடிப்படை புரிதலே இல்லாம சும்மா வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவன் வந்து எனக்கு வந்து இவ்வளவு வேணா கடன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க.
கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கவன் எவனா இப்படி பேசுவானா? இவன் அந்த சிட்டுங்கிறவன் ஏதோ அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். ஓகே, அவன் வந்து குரோனி கேபிட்டல்லாம் வந்து பண்றது வந்து அது ஒரு எக்கனாமிக்கலா வந்து ஒரு வே. அதையாவது ஒத்துக்கிட்டு போ. நான் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் குரோனி கேபிட்டலா தான் இருப்பேன், இந்த மாதிரி வந்து பிரைவேட்டைசேஷன் தான் பண்ணுவேன், இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் என்னால முடியாது. அப்படி சொல்லலையே, அதுதான் நம்ம கேக்குறோம். சொல்லிட்டு போறேன்னு சொல்றேன், டைரக்டா அப்படியே சொல்லிட்டு போ. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சொல்லாத ஒரு நபர் தான் இவங்க இன்னைக்கு வந்து பேசுற இவங்க கட்சி தலைவர். அவர் வந்து தனியார் துறையவே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, நிறைய வந்து பொதுத்துறைகளை உருவாக்கணும், நம்ம உருவாக்காம நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு இங்க வந்து டைலாக் விட்டு இருந்தாரு. நீங்க பாத்திருப்பீங்க. ஏற்கனவே இருந்த துறைகள் எல்லாம் தனியார் துறைக்கு மாத்துறாங்க அப்படின்னு வேற ஒரு ஓலா ஓட்டினாரு. இப்போ நமக்கு என்ன கேக்குறோம்னா, தூய்மை பணியாளர் பிரச்சனை, அதுல ஏன் நீங்க தனியாரை விட்டீங்கன்னு கேக்குறாங்க. அது தனியாரை வர்றது தப்பு கிடையாது, அது தனியாருக்கு வரலாம். ஆனா மக்கள் நேரடியாக பயனடைகிற இது வந்து இது மாதிரியான பொதுத்துறை, அதாவது மின்சாரமாகட்டும், பேருந்து போக்குவரத்து ஆகட்டும், இப்படியாக இருக்கிற இது இந்த நபருக்கு இவங்க தனியாருக்கு விடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட நிதியே இல்லை. எது அரசே வந்து ஒன்றிய அரசே நமக்கு நிதி கொடுக்கறதுல நிதியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை தனியாருக்கு விடுங்கன்னு அவன் வந்து கொள்கை செயல் திட்டத்திலே அவன் வந்து வச்சுக்கிட்டான். அது வந்து அரசுடைய கொள்கை செயல் திட்டம், தனியாருக்கு கொடுக்கறது, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தனியாருக்கு கொடுக்கறது. அதுக்கு வந்து இவனுக்கு வந்து ஐயோ நீங்க அப்போ ஏன் வந்து நீங்க வந்து அதை வந்து தனியாருக்கு கொடுத்தீங்கன்னு பைத்தியகாரத்தனமா கேட்கிறானுங்க. தனியாருக்கு நம்ம எதிர்க்கிற மாதிரி நம்ம தனியாரை எதிர்க்கல, எதை தனியாரை வைத்து நாம வந்து வளர்ச்சி அடைய முடியுமோ அதை நம்ம ஆதரிக்கிறோம். அப்படித்தான் நம்ம வந்து பல தனியார் நிறுவனங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம், பல வேலைகள் செய்யறோம். அப்ப இவனுங்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே தற்குறித்தனமான நிதி அமைச்சரை நான் நேற்று தான் பார்த்தேன். ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார நிதியையும் பொருளாதார அந்த செயல் வடிவத்தையும் ஒரு குடும்பத்தோட சுருக்கி வெறும் குடும்ப செலவா பேசினார்ல, இதை விட தற்குறித்தனம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துக்கு வருமானம் எங்கிருந்து வருது, ஒரு மாநிலத்துக்கு வருமானம் எங்கிருந்து வருது, மாநிலத்துல கடன் ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்றது பாரு, நம்ம குடும்பம் இப்படி ஆயிருமே, இந்த குடும்பம் மாதிரி தானே மாநிலம்னு தற்குறித்தனமா பேசுறாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு நிதி புரிதலோ, நிதி பற்றிய புரிதலோ, ஒரு மாநிலத்தின் நிதி எப்படி செயல்படுங்கிற புரிதலோ எதுவுமே இல்லை. அப்ப எவனா எழுதி கொடுத்துருக்கிறான், அந்த எழுதி கொடுத்ததை வந்து மண்டபத்துல வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு மண்டப வாசிப்பு நடத்துறதுக்கு எதுக்கு வந்து நிதி அமைச்சிருக்கு? நிதி அமைச்சருக்கு ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும்ல, எந்த புரிதலுமே இல்லை. நீங்க பேசுங்க. இல்ல இப்ப ஒன்னு சொல்லிடுறேன். இப்ப கலைஞர் வந்து இலவச கலெக்டிவ் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அது வந்து உண்மையிலேயே ஒரு சமூக நீதி திட்டம். எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இந்த இப்ப இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாரும் பயன்படுத்தணும், அதன் மூலமா எல்லாரும் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அது ஒரு சைக்கலாஜிக்கலா அது நிறைய மாற்றம் பண்ணுச்சு. அது மாதிரி இலவச அரிசின்னு கொடுக்கல, ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. குறைந்த கிட்டத்தட்ட ஒரு சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அது, இலவசமா கொடுக்கறது. அதாவது ஒரு விலையில்லான்னு சொன்னா கூட அதுல வந்து 1 ரூபாய்க்கு அவனால கண்டிப்பா வாங்க முடிகிற ஒரு வேலை, அது வந்து அது ஒரு மாதிரி. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நம்ம இப்ப மக்கள் நல திட்டங்கள் செஞ்சுதான் வேணும், ஒரு வழி இல்லை. ஆனா அதுல இப்ப நீங்க வந்து இலவச மின்சாரத்தை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தது கலைஞர். ஆனா இங்க வீடுகளுக்கு 100 யூனிட் கொண்டு வந்து ஜெயலலிதா. அதுல வந்து நிறைய இப்ப இந்த துறை ரீதியா சில விஷயங்கள் நடக்குது, அது வேற. ஆனா அதை கலைஞர் செய்யவே இல்லை. அதுல வந்து அந்த எல்லாருக்கும் கரண்ட் போகணும், எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்கணுங்கிற திட்டத்தை செஞ்சாரு தவிர, அதுல வந்து ஏன்னா அது மண் அரசு மட்டுமே கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம் இல்ல. அதுல ஒன்றிய அரசு வந்து நிறைய பின்னாடி இப்ப உதயமின் திட்டம் மாதிரி நிறைய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட பங்கு ரொம்ப அவங்களோட பங்கு குறைச்சிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டுறதாக்கேன்னா அரசியல் ரீதியான மாறுபடியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள்ல கூட சமூக நீதி திட்டங்களா டிஎம்கே பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து இவ்வளவு குறை சொல்றவங்க தான் எல்லாத்தையும் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சிலிண்டருங்கிறதெல்லாம் நம்ம கையில இருக்க மாநில அரசு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா கிடையாது, ஆனா அதை தர்றாங்கிறான்.
இன்னொரு நம்ம வந்து மக்களுக்கு வந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இல்ல பாவேந்தர், சரியான கேள்வி. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பொதுத்துறையில இருக்கிற வரி வருவாயை உயர்த்த முடியலன்னு பேசுற இந்த டுபாக்கூர் தான் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன் இதனாடி. இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை இது? என்ன மாதிரி திட்டமிட்டு இங்க அதுக்கு ஒரு இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது தற்குறிங்கிறது உண்மையிலே அதை சும்மா சொல்லலாங்க. உண்மையை சொல்ல போனா மிக மிக பொருத்தமா அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னன்னா அவன் பேச்ச நம்பினவங்களும் கிட்டத்தட்ட தற்குறி எனக்கு சொல்ல தோணுது. பாவேந்தன், அதுல ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா தனியார் துறைக்கு மக்களை பழக்கப்படுத்துதல். நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 8000 ஆஸ்பத்திரியை தனியார் துறைக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் இவன் டாஸ்மார்க்கை தனியாருக்கு நம்ம மாத்தலாம்னு சொன்னது, அதுக்கப்புறம் இப்ப இந்த அறிக்கை கொடுக்கறது. அதாவது என்னன்னா சம்பளம் கொடுக்கறதே அவன் அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்க கவனிங்க, நாட்டின் வர வருவாயில 64% சம்பளம் கொடுக்கறதே போயிடுது அப்படின்னா பொதுமக்களுக்கு கோபம் வரும். கவர்மெண்ட் வேலையில உட்காந்து இவனுங்களாம் தனியார் மாத்தி விட்டுருங்க அப்படிதானே தோணும். அதை பழக்கப்படுத்துறது, அந்த வேலையை தான் தொடர்ச்சியா செய்யறானுங்க. 8000 ஹாஸ்பிட்டல் எதுக்கு அந்த எண்ணத்தை விதைக்கிறது, அதான் நம்மளுக்கு பழக்கிறது, நம்மளுக்கு அந்த எண்ணத்தை அது நம்மள ஏற்கிற விஷயமாங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. ஆனா உண்மையிலே நமக்கு எதிரான விஷயம் தான் அது. ஆனா அதை நம்மளே அந்த விஷயத்த வரவேற்கிற மாதிரியும் அது நமக்கு நல்லதுங்கிற மாதிரி எண்ணத்தை கிரியேட் பண்றாங்க இப்போதைக்கு. தோழரே, என்னுடைய கருத்துக்கு மன்னிக்க. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இது முழுக்க பின்னாடி இருந்து ஆதவ அர்ஜுனாவுடைய கட்டளையின் பேர்ல நடத்தப்பட்ட ஒரு அறிக்கை. அவன் தானே முதலமைச்சர், அவன் விஜயா ஆதவர்ஜனா. ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இந்த மின் பற்றாக்குறைய காரணம் காட்டுறதுக்கு அதானியோடதை இப்ப உள்ள இங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கணும். அதுக்கு மக்கள் மத்தியில நம்ம இவ்வளவு கடன்ல இருக்கிறோம், இந்த மாதிரியான பிரச்சனையில இருக்கிறோம், இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் சரி செய்யணும்னா நமக்கு தனியார் இடத்துல இருந்து நமக்கு நிதி தேவைன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களை முட்டாளாக்குவதற்கான ஒரு அறிக்கை தான் நேற்று விடப்பட்டது. அனிதா பேசியிருக்கேன். இல்ல, அதான் இவங்க சொன்ன மாதிரிதான். லைக் அதுவும் அவர் சொன்னார்ல, டான்ஜிட்கோ ஏதோ 11 வருஷமா லாஸ்ல இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுவும் கேள்விப்பட்டதுதான் சொல்றேன். லைக் என்னன்னா 4 மாநிலங்களுக்கான அந்த பவர் ஜெனரேஷன் இது ப்ராஃபிட்டபிளா ஓடுது அப்படின்னா அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. ஸோ அததான் அவனுங்க எது ப்ராஃபிட்டா ஓடுதோ அததான் அவனுங்க பிரைவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. ஒன்னொன்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. லைக் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ற இல்ல இப்போ போக்குவரத்து துறையாகட்டும் இருக்கட்டும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இதுமே எப்படின்னா இது ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது. இது லாஸ்ல இருந்தாலுமே அது என்னன்னா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு இது. ஆக்சுவலா அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஓவராலா பாத்தீங்கன்னா, ஏன்னா பவர் ஜெனரேஷன், அது டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி இது மொத்தமா சேர்த்து பார்த்தா அது லாஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம இந்த 100 யூனிட் மின்சாரம், அது இவர் ஒண்ணு 200 யூனிட் மின்சாரம். இப்ப பாவேந்தர் அதுதான் சொன்னாரு, கலைஞர் அந்த மாதிரி சொல்லல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்னால இது லாஸ்ட்ல மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவரு சொல்ற மாதிரி இந்த டான்ஜெட்கோவே லாஸ்ட்ல இருக்கு அப்படி கிடையாது. ஸோ அது ஒண்ணு. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னா, அவசர கதியில இவங்க எவ்வளவு நாள் ஆனாலும் பிடிஆர் மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது இவங்களால. ஏன்னா அவ்வளோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோ அந்த ஸ்கில்லோ யாருக்கிட்டையுமே இவங்க கேபினெட்ல யார்கிட்டயுமே கிடையாது. ஸோ ஆனா ஒரு அவசர கதியில ஒரு 20 பக்க அறிக்கைன்னு சொல்றாங்க. அது ஏன் இப்போ ஏன் அவசரமா அப்படின்னா, இவங்க கூட இருக்கிறவங்களே கூட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. இவங்களை எல்லாம் ஏத்தி விட்டு அழகு பார்த்தாங்கல்ல, அவங்களே இப்படி ஒரே நாள்ல 12 குழந்தைங்களை கேசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் மின்வெட்டு அவ்வளோ மக்களே போராட்டம் பண்ற அளவுக்கு வந்த உடனே இவங்களுக்கு
டைவர்ஷன் பாலிடிக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு அவசர கதியில ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி தான் இருக்கு. இதுல எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடையாது. என்னன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் எப்படி இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படி வந்து அந்த 2G அந்த மாதிரி இதுல எல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் காமிச்சு பெருசா ஒரு குழந்தைக்கு மேல இவ்வளவு 1 லட்சம் கடன் இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது அது பாமர மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு இது அதுக்கும் ஏத்த மாதிரி இந்த மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ்ல வந்து சொல்றது சொல்லும் போது மக்கள்கிட்ட போய் சேருது. இப்ப நம்ம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் டே பிடிஆரோட அறிக்கை வந்து எவ்வளவு டீடைல்டா இருந்தது, அது எங்க இருந்து இவனுங்க கடன் வாங்கினாங்க, இது எவ்வளோ யூஸ் பண்ணாம போயிருக்கு, அந்த மாதிரி ரொம்ப டீடைல்டான அனாலிசிஸ் இருந்ததுல அது மாதிரி இதுல எதுவுமே கிடையாது. வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு இவனுங்க விளையாடுறானுங்க. ஏன்னா இவங்களுக்கு மீடியா இருக்கு, மீடியா வந்து இது வந்து அந்த மக்கள்கிட்ட போயிட்டு கொண்டு போய் இந்த நம்பர்ஸை போய் சேர்க்கும். அப்புறம் இன்னொரு வேர்ட்ஸ் இந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி. பட் ஆனா அதான் இது ஒரு வெத்த அறிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாத அறிக்கை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கும் வீணா வந்து எதுக்குமே செலவு பண்ணல அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ வந்து அதுதான் இது வந்து ஒரு நேம் சேக்கு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ்க்காக இவங்க வந்து இப்போ அவசர கதியில ஒன்னு அறிக்கை இது பண்ணிருக்கா. இப்ப ரீசெண்டா இப்போ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, இது ஆதரவுனா இப்போதைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இந்த மக்கள் வந்து வேற ஏதாவது பேசணும், இந்த குழந்தைங்களுக்கு எதிரா இல்லைன்னா பெண்களுக்கு எதிரா ஒரு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு இல்ல, நீ எதை சொல்லி வந்த, இது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி தான். இப்ப நீ கொடுத்ததுமே டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான். ஏன்னா உனக்கு எந்த ஒரு பிளானிங்குமே கிடையாது, இந்த இதுக்கு இந்த ரிசோர்ஸ் எதுவுமே நீ சொல்லவே இல்லை. அப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இவ்வளோ இது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இவ்வளோ இது டெவலப்மெண்ட்டுக்கு, இவ்வளோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா டிவைட் பண்ணி அவங்க வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா உன்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அண்ட் ஃபுல் சும்மா அந்த ஜிமிக்ஸ் மாதிரி அந்த ஜூம்லான்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி எலெக்ஷன் டைம்ல எதை வேணா வாய்க்கு வந்ததெல்லாம் விடலாம்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் நீ சொல்லியிருக்க. ஸோ நீ வந்து அவரே சொல்றாரு கடன் வாங்குறது வந்து இன்னும் வெல்ஃபேர் ஸ்கீம் வாங்குறதுக்கு இங்க பற்றாக்குறை இருக்கு, நான் கடன் தான் வாங்குவேன் அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ண போற? நீ கடன் தான் வாங்க போற. நீ இன்னுமே அதிகமா கடன் வாங்கி நீ டெவலப்மெண்ட்டும் பண்ண போறதில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ண போறதில்ல. நீ வெறும் வந்து நீ சொன்ன அந்த மினிமமா உன்னால மீட் பண்றது கூட முடியாது. சோ நீ வந்து இது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட்னு தெரியாம நீ திருப்பியும் இது பண்ணிட்டு இருக்க. இங்க வந்து காமிச்ச ஜிஎஸ்டிபி growth கூட உன்னால காட்டவே முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு ரிசோர்ஸும் எந்த ஒரு பிளானிங்குமே இல்ல அப்படின்றதுதான் இந்த வெள்ளரிக்கை மூலமா சொல்லணும் அப்படின்னு. தேங்க்ஸ். இல்ல இது வெள்ளை அறிக்கை இல்ல, இது டைவர்ஷன் அறிக்கை. நடந்த பாலியல் குற்றங்கள், நடந்த பெண்களுக்கு எதிரான எல்லா குற்றங்களையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம இதை வந்து ஒரு டைவர்ஷன் அறிக்கையா நேத்து விட்டுருக்குறாங்க, அவ்வளவுதான். இது வெள்ளை அறிக்கை இல்ல, இது டோட்டலா டைவர்ஷன் அறிக்கை. இந்த பிரச்சனையில இருந்து மக்களை திசை திருப்புறதற்காக நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஆக்சுவலா அந்த பாரி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி கிடையாது, அந்த அசெட்டை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது ஃபர்தரா. அதனால இவங்க என்ன பண்ணான்னு தெரியாம இப்ப முடிக்கிறானுங்க. உண்மை அதான், டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி அவங்களால அசெட் ஜென்ரேட் பண்ண முடியாது எக்கனாமிக்கலா. அதுதான் பிரச்சனை இப்ப அவனுங்களுக்கு. இப்ப வந்து இவனுங்க வந்து வாக்குறுதி கொடுத்து வந்துட்டானுங்க, வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு இப்ப என்ன பண்ணான்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கானுங்க. எல்லாரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இன்டர்னலா அவங்க கேக்குறாங்க, ஏங்க இத்தனை இது சொன்னோமே, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 நிறைவேற்றணுமே. அவங்க எல்லாம் வந்து வந்த உடனே வந்து 4000 ரூபாய் கொடுத்தாங்களே ரேஷன் கார்டுக்கு, நம்மளால வந்து ஒன்னும் கொடுக்க முடியலையே. இப்ப அவரு வந்திருந்தாருன்னா 2000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. இப்ப 2வது மாசம் 2000 ரூபாய் வந்திருக்கும். பெண்களுக்கு எல்லாம் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து அதை பண்ணல அப்படிங்கிறப்ப இப்ப காசு இல்லைன்னு சொன்னோம்னா என்ன பண்றது? அசட்டும் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆர்பிஐ வாயிலே அடிப்பான், நீ அசட் ஜென்ரேட் பண்ணாம எக்கனாமிக் growth காமிக்காம நீ உனக்கு கடன் எப்படா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். உங்களுக்கு முன்னாடி அவங்க ரைஸ் பண்ணாங்க. தமிழ் வந்து பேசுங்க, அதுக்கப்புறம் எசக்கி நீங்க பேசுங்க. எனக்கு 3 பாயிண்ட் தான். நம்பர் 1, எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்றதுக்கு
தயவு செய்து அந்த சிஎம் சீட்டு, கேபினெட்டு, எம்எல்ஏ மொத்தத்தையும் நீங்க வந்து பிரைவேடைஸ் பண்ணி எவன் சர்வீஸ் குடுக்குறானோ அவனையே நீங்க நிக்க வச்சீங்கன்னா, நாங்க டைரக்ட்டா அவனுக்கே ஓட்டு போட்டுருவோம். எதுக்கு நீங்க கமிஷன் வாங்குற உங்களுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி, இந்த ஊர்ல தான் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம ஊரு கிராமங்களை வளைச்சு போட்டு நம்ம ஊர்ல இருக்கிற நிலக்கரின்ற அந்த மினரல் எடுத்துதான் வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டின்றத ஒண்ணு இங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டியே நீங்க தனியார் மயம் ஆக்குறீங்க. என் ஊர் மண்ணுக்குள்ள இருக்கிற மினரல் எடுத்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு நான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்படி பிரைவேடைஸ் பண்ணா அடுத்தவங்க வைக்கிற பாயிண்ட் வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு. தயவு செய்து வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக பல்ல மட்டும் இடிச்சிடாதீங்க. அந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்குமா? அதுதான் கொஸ்டின் மார்க். நெய்வேலியும் இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 99.9% வந்து தமிழர்கள் அங்கு இல்லை. இப்ப நடக்கிற எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 200 பொசிஷன் ஓப்பனா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் 190 பொசிஷன்ஸ் ஆர் பீங் ஃபில்டு பை அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ், நாட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். இதுதான் உண்மை. இது பிரைவேட்டைசேஷன் மாதிரி போற கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கும் சரி, இல்ல பிரைவேட்லயே இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த தனியார் நிறுவனங்களும் சரி, ஸ்கில் செட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாநிலத்துல இருக்கிறவங்களதான் கொண்டு வந்து இங்க வேலைக்கு அமர்த்துறாங்களே ஒழிய நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊர் இளைஞர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இங்கே வேலை கிடைப்பது இல்லை. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நான் இருக்கேன், நானும் ஹையரிங்ல தான் இருக்கேன். அத எக்ஸ்பீரியன்ஸ்ல பேஸ் பண்ணி சொல்றேன். ஒரு தமிழ் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் கூட அவ்வளோ சீக்கிரம் டாப் லெவல் பொசிஷன்ஸுக்கு வரதே கிடையாது. இதான் உண்மை நிலவரம். அதனால யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு கொஞ்சம் கேள்வி கேளுங்க. தேங்க்யூ. அவன் கேட்க 1வது கேள்வி 3வது கேள்வி மட்டும் பாருங்க. இப்ப சத்தமா பேசுங்க, கேட்கல. எஸ்ஐக்கு ராஜா எதுவும் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஒண்ணுமே புரியல. கேக்குதுங்களாங்க எப்பயாவது? இப்ப கேக்குது. நீங்க தமிழ்நாட்டுல பொது போக்குவரத்து துறையோ ஈபியோ எந்த நிறுவனமும் திருப்பி கேட்கலையா? ஐயா திருப்பி கேட்கல. சங்கராஜா, நீங்க உங்க மைக்க கொஞ்சம் வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. ஏன்னா ரொம்ப லாங்ல வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால கேட்கல, அப்படியே ஹப் ஆகுது. நீங்க எப்பயாவது கேக்குதுங்களா கிளீனா, இல்ல எப்பயும் கட் ஆகுதுங்களா? ஓகே ஓகே ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். இது ஈபில எதுவுமே வந்து லாபத்துல இழங்கல, எல்லாமே நஷ்டத்துல தான் போகுது, நஷ்டத்துல தான் போகணும். ஏன்னு நான் சொல்றேன்னா, இப்ப தனியார் நிறுவனம் இல்ல, இந்த ரூட்ல வந்து பஸ் போக வச்சா எனக்கு லாபம் வரலன்னு இந்த பஸ் நிக்க வைக்கிறதுக்கு இது போக்குவரத்து துறை. அந்த டொக்கு கிராமத்துக்கு பஸ் அனுப்பிச்சே ஆகணும், இதுதான் கடமை. அவன் நஷ்டத்துலயே கேட்கனாலும் அதான் கேட்கணும். இப்ப நேற்று வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க பாத்தீங்களா, இதுல இந்த துறையில இவ்வளவு நஷ்டம்ட்டு. நஷ்டத்துல இருந்தா எனக்கு என்ன, கவர்மெண்ட்னா அதுதானே, நீ அதுதான் பண்ணிட்டு போகணும். அதுக்காக பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு எப்படி HAL இதெல்லாம் பிரைவேட் கிட்ட கொடுத்தீங்களே, அங்க என்ன ஆகுது? இப்போ 3 வருஷம் கான்ட்ராக்ட் ஆள் எடுத்து வேலை பாக்குறான், பர்மனன்ட் வேலையே இல்லை அங்கெல்லாம். HAL இப்ப என்ன ஆர்மி அப்படிதான் கான்ட்ராக்ட்ல போயிடுச்சு, 4 வருஷம் கான்ட்ராக்ட். இதெல்லாம் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறதுக்கா பொது நிறுவனம் வச்சுருக்கீங்க? பொது நிறுவனம் என்ன, மக்களுக்காக பணி செய்யறது. அந்த மக்களுக்காக பணி செய்யறவனை வந்து நீ பர்மனண்டா வச்சுருக்கணும், அப்பதான் அவன் நாளைக்கு வந்து வேலை செய்யணும். இல்ல டாடா பாபாய் அப்படின்னு காமிச்சிட்டு போயினே இருப்பான். தமிழ்நாடு போக்குவரத்து துறை நஷ்டத்துல தான் அங்க போகணும். அதுல போற வரையும் தான் நம்மள காலத்துல நிறைய பிரைவேட் பஸ் ஓட்டல, நிறைய தனியார் மருத்துவமனையும் மூடிட்டாங்க. ஏன்னா எல்லா அரசு மருத்துவமனையும் இயங்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் நஷ்டத்துல போலியா? அது ஏன் இயங்குது? அது மக்களின் ஒரு அங்கம். இதனால வந்து நீ வந்து எனக்கு நஷ்டத்துல போகுது அதனால நான் மூடி விடுறேன், எனக்கு வாங்க நான் பிரைவேட்ல கொடுத்துட்றேன்னா நீங்க மோடி பண்ணதுதான் திருப்பி பண்றீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. 2வது மோடி நான் முடிச்சுக்கிறேன்.
கேக்குதா கேக்குதா என்ன கேக்குது கேக்குது. என்னையும் தூக்கி போட்டு சொல்லு. யாரும் பேசுறீங்களா? எதுவும் கேட்கல. ரீகன்ஃபார்ம் பண்ண. நான் அதுதான் வந்து இப்ப நம்ப சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலா இவன் தொடர்ச்சியா அதுதான் செஞ்சுட்டு இருக்கான். என்னன்னா நம்ம டாஸ்மாக வச்சு நடத்தணுமா, இப்படி ஒரு காசு வேண்டாம் அப்படின்னு எங்க முதலமைச்சர் நினைச்சாருன்னா அந்த துறை அமைச்சர் சொல்றான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவன் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து இந்த தனியார் துறைக்கு நம்ம வந்து இது கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து கிரிட்டு சோலார் கிரிட் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு தனியார் துறைக்கு போற மாதிரியான பேச்சுக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காப்புல. சுகாதாரத்துறை அமைச்சர் 8000 ஆஸ்பத்திரியில வந்து தனியாருக்கு வந்து ஈஸியா வாங்கறதுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதே வந்து இதுவா இருக்கு, எல்லார் தலையிலயும் கடன் இருக்கு. இப்போ கடன் அடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல வரதை நம்ம நடத்தக்கூடாது, வந்து வித்துடலாம், தனியாருக்கு வித்துடலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. நீங்க ஆதவர்ஜனா கூட ஒன்று சொல்லியிருப்பான் ஒரு நாள், டாஸ்மாகை நம்ம நடத்த தேவையில்லைங்க, அதை பிரைவேட்டைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த மாதிரி எல்லா துறைகளிலையும் நீங்க இது கூட பாருங்க, கல்வித்துறையில கூட பாருங்க. கல்வித்துறையில வந்து என்ன பண்ணாப்புல, 3 லட்சம் ரூபாய் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு வந்து கவர்மெண்ட்ல கட்டணும் இல்லையா காசு, அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ 3 லட்ச ரூபா அந்த லைசன்ஸுக்கு ரெனியூவலுக்கு கட்ட வேண்டாம். அப்போ என்ன ஆகும்? பிரைவேட் ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைவேட்டைசேஷன் பண்ற வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அந்த வெள்ளை அறிக்கையிலையும் நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப சித்து வந்து தெரியாம வளரல, அந்த ஆள் மட்டும்தான் கரெக்டா புரிஞ்சிருக்கான். பிரைவேட்டைசேஷன் பண்ணா என்ன தப்பு, நம்ம எதுக்கு கடன்காரனா இருக்கணும் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி போச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இருக்கும்னு. அனிஃபா கிஷோர் ஏதோ கை கட்டுறாப்ல. ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு. கிஷோர் போஸ்ட் போட்டிருக்கேன், இது காட்டினாரு. ஆனா பக் ஆயிடுச்சு போஸ்ட், யாருக்கும் காட்ட முடியல. ஒரு தாவேக்கா நண்பர் வந்திருக்காரு, பேசுங்க. விஜய் 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 ஸ்மைல்ஸ். இல்ல ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பேந்தர் அந்த 3 lakhs வந்து அது பொய், அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. ஒரு அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 lakhs வந்து ஏதோ நம்ம வந்து கட்சி நிதியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தல் அந்த நிதியா வாங்கலாம், தேர்தல் பத்திரிகை மூலமா நிதியா வாங்கலாம்னு இல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து 3 lakhs வந்து ரினியூவலுக்காண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு. எந்த பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் அப்படி வாங்கினதாட்டு எந்த இதுவுமே இல்லை. அது பொய்யான தகவல். அது 3 lakhs வந்து கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நான் வந்து இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அது கரெக்ட், அவர் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பட் அந்த மாதிரி நம்ம வாங்கவே இல்லைன்னு நான் சொல்றேன். நம்ம கட்சி நிதி எதுவும் வாங்கலையா? கவர்மெண்ட்ல வந்து அவங்க வந்து அது கட்சி நிதி இல்ல, அரசுக்கு கொடுக்குற ரெனிவல் சார்ஜஸ், அந்த சார்ஜஸை கேன்சல் பண்ணிட்டு அதை கட்சி நிதி கேன்சல் பண்ணான்னு போய் சொன்னான். புரியுதுங்களா? புரியுதா? எடுங்க பேந்தர். விஜய் பேசுங்க. விஜய் மைல்ஸ் மேல வந்து உட்காந்துட்டாரு, பேச மாட்டாரு. போயிட்டாரு. பேசுங்க. இது ஜஸ்ட் அன்ஃபில்டர் ஒருத்தன் வந்தான், பேசுங்க. அன்ஃபில்டர் ஸ்பீக்கர்ல காட்டலையா? ரிக்வெஸ்ட் காட்டுச்சு. அவங்க கீழே தான் இருக்காங்க. அவர் என்ன ரிக்வெஸ்ட்ல தான் காட்டுது. பேந்தர் இது இவங்க கடன்னு சொல்றாங்கல்ல, கடனே இல்லைன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து வளர்ச்சியே அடைஞ்சிருக்காதுங்கிறது தானே மீனிங். இது இவங்களுக்கு புரியுற மாதிரி யாராவது தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவங்க சும்மா டேக் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு என்னை கேட்காம என் பேர்ல ஏன் இத்தனை கடன் வாங்கி வச்ச அப்படின்னு கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறாங்க.
கடன்னா என்ன, எதுக்கு கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ஷுவலா இவங்க வந்து இவங்களுக்கு தெரியலையா இல்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சிஸ்டர் இப்போ இத வந்து யார் எக்ஸ்பிளைன் இல்ல பண்ணணும்னு சொல்றீங்க? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் பேந்தர் ஆக்சுவலி அந்த 3 லட்சம் வந்து ஃபீஸ், அந்த ரெனியூவல் ஃபீஸ் உண்டுன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து சுத்த பொய். பிளே ஸ்கூலு, நர்சரி ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க ரினியூவல் அப்ளிகேஷன் ஃபீ வந்து வெறும் 1000 ரூபாய். மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு ரினியூவல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 2000 ரூபாய். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து எப்போ வேணாலும் மாத்திக்கலாம் இதை. இது வந்து இதுதான் இதோட ஃபீஸ். ஓகேங்களா? லாங் டேர்முக்குன்னு வந்து 25000 ரூபாய். அந்த 3 லட்சம் என்பது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் ரெகக்னேஷன் தான். அது வந்து அதுக்கப்புறமாட்டு ரினியூவல் சார்ஜஸ் எல்லாம் இல்லை. இந்த ஒன் டைம் இது வந்து ரினியூவல் சார்ஜஸுக்கு வந்து 3 லட்சம் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு சுத்த பொய். நம்மளும் அதை நம்பிட்டு இருக்கோம். அது வந்து கேன்சல் பண்ணது அந்த இனிஷியல் சார்ஜஸா 3 லட்சம் ரூபாயா? அப்படி இல்ல, அவங்க கேன்சல் பண்ணனே சொல்லல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் பத்திரிகை மூலமா நம்ம கட்சி வந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்கு, அதை வந்து நாங்க வந்து வாங்க வேண்டாம், இனிமேல் தர வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பொய்ய சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. அப்படி ஒரு விஷயமே இல்லை. ரினியூவல் சார்ஜஸ் வந்து வெறும் 1000 ரூபாய். பிளே ஸ்கூல் 1000 ரூபாய், 2000 ரூபாய், அவ்வளவுதான். அது வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரெகக்னேஷன் பண்ணுவோம்ல, அந்த இதுக்கு அந்த லைசன்ஸ் வாங்க ரெகக்னேஷன் பண்ணுவோம்ல, ஒன் டைம் ரெகக்னேஷன், அதுக்கு தான் 3 lakhs. நான் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த 3 lakhs தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ற சுத்தம் விட்டுருக்காங்கன்னு பாருங்க. இப்பதான் இல்ல அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அது புது ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரைவேட் ஸ்கூலுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை தான் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தர் ரைட் அப்பும் போட்டாரு, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் யாரோ ஒருத்தர் ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் ரைட் அப் போட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது, ஒன் டைம் தான் கொடுப்போம், அது வந்து ஆரம்பத்தில் கொடுப்போம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேர்தல் பத்திரமா கட்சிக்கெல்லாம் நிதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு எழுதினாரு. அதனால நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறது தான் கேன்சல் பண்ணியிருக்காருன்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல அவரு இப்ப கேன்சல் பண்ணிருக்கேன்னு சொன்னது ஓகே, பட் அவரு வந்து அந்த அமைச்சர் வந்து நம்ம மேல வந்து ஒரு பொய்ய சொல்லிட்டு போனாரு, தேர்தல் பத்திரிகை மூலமா இவங்க ரினியூவல் எல்லாத்துக்கும் 3 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. எல்லாருமே அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரினியூவலுக்கு 3 லட்ச ரூபா இருக்கிறத வந்து நம்ம கட்சி திமுக வந்து வாங்கிட்டு இருந்துச்சு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து சுத்த போய் ரினியூவலுக்கு வெறும் 2000 ரூபா தான். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு, பிளே ஸ்கூலுக்குலாம், நர்சரி ஸ்கூலுக்குலாம் 1000 ரூபாய். அதை வந்து எங்கேயும் கேன்சல் பண்ணல. அது நம்ம அப்படி 3 லட்ச ரூபா நம்ம வாங்கவும் இல்லை. அவர் பொய் சொல்லியிருக்காரு அமைச்சர். இல்ல சிபிஎஸ்சிக்கு ரெனுவல் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கா என்ன? ஃபர்ஸ்ட் இல்ல சிபிஎஸ்சிக்கு நமக்கு கிடையாது. சிபிஎஸ்சிக்கு நமக்கு கிடையாது. இல்ல சிலபஸ் வந்து அவங்க சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டோ அந்த ஸ்கூல் அதை ஃபாலோ பண்ணிக்கும். இந்த ஸ்கூல் பில்டிங்ஸு இதெல்லாம் ஸ்டேட்டுக்குள்ள தானே வராங்க. அப்ப நம்ம அதுக்கு தான் வாங்குறோம் நம்ம. இல்ல அது வந்து பிரைவேட் செக்டர் தான். உங்களுக்கு சிபிஎஸ்சியோட அண்டர்டேக்கிங் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு. அது வந்து பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அது பிரைவேட் தான் வந்து கன்சிடர் பண்ணுங்க. பாருங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் பில்டிங் எல்லாமே பிரைவேட், அது அண்டர் த நம்ம தான் வந்து அதுக்கு ரெனியூவல் சார்ஜஸ் நம்ம ஸ்டேட் தான் வாங்குவோம். உள்ள சிலபஸ் இருக்கான்ல, அது சிலபஸ் அவன் ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம், சிபிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டேட் சிலபஸ் அவன் ஃபாலோ பண்றான்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ், ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ற பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. இப்ப அவன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நோ அப்படி வராது. பிரைவேட் ஸ்கூலு ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்றது இருக்கு. நம்ம சிலபஸ் அவன் ஃபாலோ பண்ணுவான், நம்மள்ட்ட புக்ஸ் காசு கொடுத்து வாங்குவான். ஆமா, அது நம்ம அண்டர்டேக்கிங் கிடையாது, அது பிரைவேட் தான். ஆமா, அது பிரைவேட் ஸ்கூல் தான். பட் அது சிபிஎஸ்சி அதே மாதிரி தான். இல்ல சிபிஎஸ்சி சிலபஸும் அதே மாதிரி தான். அவன் பிரைவேட் ஸ்கூல் தான். சிபிஎஸ்சி சிலபஸ அவன் சென்ட்ரல் போர்டு கீழே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராது. இல்ல பிரதர், சிபிஎஸ்சியோட சிலபஸ் எல்லாமே சென்ட்ரல் போர்டு தான் டிக்ளேர் பண்றது. நம்மள்ட்ட வந்து அந்த லாங்குவேஜ் அப்போசிஷன் இருக்குல்ல, இப்ப தமிழ் வேணும் அப்படின்னா நீங்க தமிழ் மட்டும் தான் நம்ம கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இங்க பாருங்க, சிபிஎஸ்சி சிலபஸ் மட்டும் தாங்க சென்ட்ரல் போர்டு சிலபஸ்னு ஒன்று உருவாக்கி அவங்க புக்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன படிக்கணும் அந்த சிலபஸ்குள்ள இருக்கு. அதை ஃபாலோ பண்ற ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூல் ஃபாலோ பண்ணுதுன்னா, அதை ஃபாலோ பண்ற ஸ்கூல் மொத்தமும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராது. சிலபஸ் தான் அதை ஃபாலோ பண்ணுது.
இப்ப நம்மளோட ஸ்டேட் போர்டு சிலபஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கீழே அந்த ஸ்கூல் வந்துடாது. நம்ம சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுது. ஆமா கரெக்ட். அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம இந்த ரெனிவல் ஃபீஸ், இந்த ரெனிவல் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம வாங்குவோம். அது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்துடாதுன்னு சொல்றேன். நீங்க அண்டர்டேக்கிங் சொன்னீங்கல்ல, அப்படி வந்துடாதுன்னு சொல்றேன். இந்த மாடிப்படி மாதிரி போயிட்டு வந்துட்டே இருந்தேன். பேசுறீங்க அவ்வளோ ரொம்ப நேரமா போயிட்டு வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒன்று 2-3 டவுட்டு தான். இந்த லோனு 10 லட்சம் கோடி லோன் இருக்குன்றாங்க. இதில் வந்து ஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டா, ஜிஎஸ்டி பேமெண்ட்டு அகெயின்ஸ்டா எதுனா லோன் இருக்கா, இதில் இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக இந்த ஒரு மாசத்துல கொடுத்த அறிக்கை எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் பொய்யா தான் கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. அநேகமாக நாளைக்கு சட்டசபையில் இது பற்றின விவாதம் இருந்ததுன்னா இதுக்கான ஒரு பாதிக்காச்சும் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். இந்த முக்கியமாக வந்து இந்த லீக்கேஜ் 50,000 கோடி லீக்கேஜ் கண்டிப்பாக வந்து சட்டசபையில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கான விவாதம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து நேரடியான குற்றச்சாட்டு இது. அதனால வந்து இதுக்கான விவாதம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரைவேட்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். இதனால வந்து மக்கள் நல திட்டங்களுக்கான மக்கள் நல உதவி திட்டங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சுதான் போகும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க இவ்வளோ இதுலேயும் இவ்வளோ பிரச்சனையிலையும் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு வேற மாற்றிருக்காங்க. மூணாவது ஒரு டவுட் என்னன்னா, கரண்ட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து வருஷத்துக்கு 6%, 10% ஏதோ ஒரு இது சொன்னார். ஆனால் அது வந்து வருஷம் ஏறின்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த முறை ஏறினது அதாவது 3 யூனிட் போக மீதி உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து 2.35 per யூனிட் இருந்தது, டேரெக்டாக 4.70 ஆயிருக்கு. ஸோ 100% அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து எப்படி சாத்தியம்? இதெல்லாம் தான் டவுட்டு. யாருன்னா விளக்கம் முடிஞ்சா அப்படின்னு. பேசுறது கேட்டுதா? கேக்குது. நாளைக்கு சட்டசபை அது ரெடியா இருக்க போகுது. விஜய் வருவாரானே டவுட்டு தான். அதெல்லாம் வருவாருங்க. அவருக்கு அனைக்கும் வராம லீவா போட போறாரு. ஆனா ஒண்ணு, நீங்க சட்டசபையில வந்து கேள்வி கேட்ட கேள்விக்கு ஒரு பாதி கேள்விக்கு அதுவும் கிடைக்கும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அதுலதான் டவுட் இருக்கு. 13 வருஷமா ஒருத்தர் டெல்லியில இருக்காரு. அவர் என்ன எல்லா கேள்விக்கும் எதிர்கட்சி கேட்கிற கேள்விகளும் பதில் சொல்லிட்டா இருக்காரு. நாளைக்கு சட்டசபைக்கு விஜய் வரும் இல்ல, நாளைக்கு சட்டசபைக்கு விஜய் வருவார். ஆனா கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், அதே மாதிரி ராஜ்மோகன், நிர்மல்குமார், இவங்க 4 பேர் தான் மாத்தி பேசிட்டு இருப்பாங்க நாளைக்கு. ராஜ்மோகனா? அவர்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மறந்துட்டீங்களா? நான் விட்டுட்டேன். கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? நான் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அவர் பேரு ராஜ்மோகன், காஜிமோகன்.
இல்ல 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 இல்ல, நாளைக்கு நம்ம சட்டசபையில கேட்கற கேள்வி வந்து அவன் மூக்க உடைக்கணும், அது எல்லாத்தையும் அவனை வந்து உடைச்சு விடணும். அதான் எதிர்பார்க்கிறேன் நான். இல்லைங்க, நாளைக்கு யாரும் ஆன்சர் மினிஸ்டர் லெவல்ல யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ வந்து அங்கே பேக்கப்ல நிக்க வைக்கிறாங்க. இவங்க கேக்குற கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி உடனே பாஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து படிப்பாங்க அப்படின்னு தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே. அதான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணாலுமே நம்ம ரீப்ளே கரெக்டா வச்சிருக்கணும். வெளியில வந்து என்ன சொல்ற பொது வெளியில வந்து பள்ளி கொடுக்கணும், பேட்டி கொடுத்து இப்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல எல்லாத்துட்டையும் எனக்கு ஒண்ணு நம்ம புரியல. நீங்க யாருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து திமுக கட்சிக்கு வந்து இப்ப நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு புரியலைங்க எனக்கு. இல்ல இல்ல, நான் திமுக சொல்லலைங்க, நானு மக்களுக்கு சொல்றேங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? இல்ல என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு என்ன நடக்கல அது இல்ல இல்ல நாளைக்கு என்ன நடக்க அது இல்ல நாளைக்கு ஒரே நிமிஷம் ஆக்கி சார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தோழர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? நாளைக்கு நடக்கிறது பேசவே மாட்டானுங்க, அதுக்கு ஆள் வச்சிருப்பானுங்க, கத்துன்னு கத்துவானுங்க, நாளைக்கு பேசவே விட மாட்டானுங்க. பாக்குறீங்களா? திமுக மேல அப்படியே அள்ளி விடுவானுங்க. ஐயோ நீங்க பாருங்க இப்படி கடன் வச்சுட்டீங்க, நீங்க தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டீங்கன்னு இப்படி ஒப்பாரிப்பானுங்க. பாக்குறீங்களா? நாளைக்கு பாருங்க. அதுதானே, நாமே சும்மா இருக்கணும். எது நடந்தாலும் நம்ம எப்படிங்க பேச சட்டசபையிலே முடியும்? எது நடந்தாலும் சட்டசபையிலே நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 4 அவை நாள் ஒத்தி கழிச்சு வைக்கப்படும். அங்க தனியா போய் மீட்டிங் போட்டு பொலராமன்னு தான் சரி. இல்ல நேற்று இருந்து பாக்குறேன், எவன் எடுத்தாலுமே 10 லட்சம் கோடி அந்த கடன் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன சொல்ற சட்டசபையில நம்ம நம்ம நம்மளோட அமைச்சர்கள், நம்மளோட இதில் வந்து என்ன சொல்றது டிஎம்கே சார்பை பேசுறவங்க, அவங்க டிவிகே சைடு வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 5 பண்ணாச்சு, அது என்ன சொல்றது நச்சுன்னு வந்து பண்ணி விட்டானு இறக்கி விட்டுறானு. இல்ல தலைவரே, ஏடிஎம்கே அவங்க நீங்க பேசுவாங்க. இப்ப திருப்பியும் அதே அவங்க தான் சொல்றீங்க. பேசினாலும் அவங்க ஏடிஎம்கே இல்ல கவர்மெண்ட் பேசினாலும் நம்ம ஆன்சர் கொடுத்தாலும் அதை அங்க ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு தரல, வாய்ப்பு மறுக்கப்படும், நீங்க பேசுங்க அமைச்சரை, நீங்க பேசுங்கன்னுவாங்க. நம்ம உடனே அவை ஒத்தி வைக்கப்படும், இல்ல அவையில இருந்து வெளிநடப்பு பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணக்கூடிய இல்ல இல்ல, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அவையோட ஒத்திக்கட்டும். வெளியில வந்து இவங்க வருவாங்களா, இந்த ரிப்போர்ட்ஸ் வருவாங்க, மீடியா ரிப்போர்ட்ஸ், அங்க கூட நம்ம இறங்கி போய் சொல்றேன். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் இப்ப அதான் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு எதுவுமே ஃபேவரா, இப்ப எல்லாமே ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபேவரா பேசுறாங்க. எந்த அது ரிப்போர்ட்டருமே புரியுதுங்க, நம்ம நியாயமாக கிட்ட தான் எது பேச இருக்குங்க, என்ன மாட்டாங்களே. சொல்ற சன் டிவி 2-3 டிவி இருக்குல்லங்க, அதுல வச்சு வந்து ஒளிபரப்பு பண்ணி கொண்டு வருவோம். நம்ம ஏன் ப்ரோ நம்ம ப்ரோ பேசுறோம்? ப்ரோ எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு அதாவது இன்னைக்கு ஈவினிங் வந்து தலைவர் வந்து மீட்டிங் போடுறாரு. நீங்க ஏன் தலைவரை நம்பாம இங்க இருந்து அந்த நாளைக்கு இப்படி அவங்க பேசுவாங்க அப்படி? கண்டிப்பா நாளைக்கு நம்ம வந்து பதிலடி கொடுப்போம். அதுக்கு பிலீவ் இன் எம்கேஎஸ், அவ்வளவுதான். இல்ல நீங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு அறிகுறி கொடுத்துட்டீங்க. எனக்கு தமிழ் பேசுங்க தமிழ். அவங்க கேட்டாங்கல்ல நாளைக்கு என்ன நடக்கும்னு. சோ மோடியும் அமித்ஷாவும் வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் அவங்க ஆன்சர் பண்ண முடியாத கேள்வி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, தே வில் ஸ்டார்ட் இன்சல்ட்டிங் பீப்புள் இன்சைட் தி அசம்பிளி. அது வந்து அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஹேட் ரிமார்க்ஸும் ஒரு அது எஸ்பெஷலி விமன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா பேசுவாங்க அந்த அசம்பிளி உள்ள. அது நிறைய வாட்டி ஒளிபரப்பி இருக்காங்க. அண்ட் அப்பட்டமா அந்த ஒரு பொய்ய திரும்பி சொல்லிட்டு பேசாம மைக் ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துருவாங்க. இது ரெண்டுமே வந்து அங்க நடக்கும். அதேதான் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க் காட் அந்த பக்கம் உமன் பெருசா இல்ல, கேண்டிடேட்ஸ் இல்ல. இருந்தாங்கன்னா தே வில் இன்சல்ட். இது நிறைய வாட்டி மஹுவா மித்ரா அந்த வெஸ்ட் பெங்கால் எம்பி அவங்களுக்கு நடந்திருக்கு. ஈவன் கனிமொழி அவங்க கிட்ட கூட கொஞ்சம் லைட்டா அது மாதிரி ஹேட் ஸ்பியூ பண்ணிட்டு பேசுவாங்க. அது நீங்க ராஜ்யசபா அந்த லோக்சபா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒன் ஆஃப் த இது வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தவங்க எல்லாம் இங்க வந்து பெண் இதுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் தட்.
இல்ல அந்த மாதிரிதான் நடக்கும். பட் அதுக்கு நம்ம இந்த மாதிரி இது கொடுப்போங்கிறது நம்ம இங்க இருந்து பேசுறது வந்து அது எனக்கு அது தெரியல. அவங்க ஏன்னா ப்ரிப்பேர் நாளைக்கு இருப்பாங்க. எவ்வளவு நடக்க நம்மளே போகுது. இவ்வளவு யோசிக்கும் போது ஆமா. அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் இருப்பாங்க. பட் ஜென்ரலா இங்க பப்ளிக் அவங்க கியூரியாசிட்டி இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். இவ்வளவுதான் நடக்கும் உள்ள. இல்ல கண்டிப்பா அந்த கியூரியாசிட்டி நம்மள்ட்ட இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளோட கியூரியாசிட்டி. பட் இல்ல அதை விஜய் விட ப்ரோ, நம்மளோட ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததா தெரியல எனக்கு. எல்லாரும் வந்து சொல்றதுதான் எந்த எந்த இல்லைங்க, இன்சிடென்ட் இல்ல இல்ல, சொல்றீங்க? இங்க பாருங்க. ஜெயலலிதா அத சேலையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அதுதாங்க இங்க அத நான் சொல்றதை விட அந்த சம்பவம் நடக்கும்போது கூட இருந்தது திருநாவுக்கரசு, எஸ் திருநாவுக்கரசு. கேள்விப்பட்டீங்க? இன்னைக்கு வந்து நீங்க அவரே அவரை யாரு பேட்டி கொடுத்திருக்காரு இத பத்தி. ஆஹ் அப்புறம் நீங்க வந்து இது திட்டமிட்டு திமுக மேலையும் தலைவர் கலைஞர் மேலையும் அவதூறு பரப்புறதுக்கு எழுதப்பட்டது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஏங்க ஒண்ணும் இல்ல, அவரு ஜெயலலிதா இன்னொரு மோசமான அலிகேஷன் வச்சாங்க. கவர்னர் என்ன கையை பிடிச்சி வந்தாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா? நீங்க யாரா சொல்லுங்க. ஒரு முதல்வர் அந்த முதல்வரை வந்து பெண்ணா வந்து மட்டும் யோசிச்சு கவர்னர் கையை பிடிக்க வச்சு சென்னாரெட்டி மேல குற்றச்சாட்டு வச்சாங்களே, நீங்க அதை நம்புறீங்களா? சொல்லுங்க. இல்ல நான் நம்புறது நம்பாத இல்ல ப்ரோ. ஆக்சுவலா உண்மையா பொய்யானே எனக்கு தெரியாது. இதுவரை யார்கிட்டயும் நான் கேட்டதும் கிடையாது. நான் அதனால கேக்குறேன். இல்லைங்க, அதுதான் திட்டமிட்டு அவதூறு. நான் தான் சொல்றேன் இல்லையா, திட்டமிட்டு அவதூறு. அது ஒரு ஸ்கெட்ச், நாடகம், டிராமா பண்ணாங்க. நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். திருநாவுக்கரசு அதை பேட்டி கொடுத்துட்டு பாருங்க. ஏங்க இது தப்பா போங்க, இது செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அவங்க திட்டமிட்டு அதை செய்தாங்க அப்படின்னு அவங்க கூட அன்னைக்கு இருந்த திருநாவுக்கரசு அதுக்கு பேட்டி கொடுத்துருக்கு. இன்னொரு பொய் வேற இருக்குங்க. அவங்க சொன்னது இந்த திருட்ரயில் ஏறி வந்ததுன்னு கிளப்பி விட்டது அந்த அம்மா தான். அது வரலாறே வந்து தாவேக்கான்றது அண்ணன் இல்ல, அதுக்கு வந்து அண்ணன் ராஜா வந்து வரலாறே சொல்லிட்டாரு ரயில் கதைக்கு. இவங்க இன்னும் என்னதான் பொய்ய பரப்புனாலும் மக்கள் இடத்துல சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பொய்ய வந்து ரீல்ஸ் மூலியமா எல்லா விஷயத்துலயும் பரப்புனாலும் நம்ம சொல்ற கருத்துக்கள் போய் சேர்ற விதத்துல நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா மக்கள் இடத்துல ரீச் ஆகும். இல்ல இன்றைய ஏங்க, தாவேக்காங்கிறது இங்க வந்து பாருங்க, ஒரு காம்பினேஷன் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது போற இடத்துல சேருதுன்னா அங்க எல்லாம் தெரிஞ்சுதான். இங்க யாருக்கும் தெரியாதா? இங்க இருக்கிறவன் தெரிஞ்சுதான். நேத்து கூட ஒரு பத்திரிக்காரன் நின்றுகிட்டு கேக்குறான், சிடிஆர் நிர்மகுமார் வந்து திமுக தான் வந்து உதயமின் திட்டம் கொண்டு வந்து கரண்ட் பில்லை ஏத்துச்சுன்னு சொல்றான். ஏன் எந்த பத்திரிக்காரனுக்கும் அறிவில்ல? உதயமின் திட்டம் எப்ப வந்ததுன்னு எவனுக்கும் தெரியாதா? ஏங்க அது வந்தது அதிமுக ஆட்சி. ஒருத்தன் திருப்பி கேட்டானா? 2017 தங்கமணி கையெழுத்து போட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்தினாருன்ற விஷயத்த நியூஸோட டாக் பண்ணியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். பட் ஆனா இன்னைக்கு ஏங்க நம்ம ஸ்பெட் பண்றது இங்க பாருங்க, ஸ்பெட் பண்றது இல்லைங்க. ஒரு நான் பத்திரிகைக்காரனே அதை உடனடி கேள்வியே அதை கேட்க மாட்டான். ஏன்னா இங்க வந்து அது கொண்டு போய் சேர்க்காம பாத்துக்கிறது பார்ப்பனிய ஊடகங்கள். பார்ப்பனிய ஊடகம் தான் இருக்கு. ஊடகம் என்னைக்கும் வந்து திமுக ஆதரவா இருக்காது. கண்டிப்பா அது அப்படிதான். இன்னைக்கு ஊடகம் எல்லாமே விலை போய் விட்டதுனால தாங்க இன்னைக்கு எதுவுமே எதிர்கேள்வி கேட்க முடியாம இருக்குது. ஊடகமே ஏங்க ஊடகம் என்னைக்கு நியாயமா இல்ல திமுகக்கு என்னைக்காவது நியாயமா இருந்திருக்கா? ஊடகம் பார்ப்பனிய ஊடகங்க. பார்ப்பனிய இப்ப நம்ம தலைவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா தலைவர் கொண்டு போய் தான் சேர்க்கறாங்க. பார்ப்பனிய ஊடகம் அதை மறக்கடிக்குது. பார்ப்பனிய ஊடகம் என்னைக்கு டிஎம்கேக்கு ஆதரவா இருக்க போகுது? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அப்ப கலைஞர் டிவில இருக்கிற ஊடகம்லாம் கொஸ்டின் கேட்க வேண்டியதானே அவனுங்க கேக்குறது சொல்லும் போது. கலைஞர் டிவில எத்தனை பேருங்க பாக்குறாங்க? நீங்க யோசிச்சு பாக்குறாங்க இல்லப்பா. இங்க பாரு, பிரஸ் மீட் உள்ள கலைஞர் டிவி உள்ளே விட மாட்டான் தெரியுமா இவனுங்களா? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு இன்னொன்னு கலைஞர் டிவினாலே அதுக்கு ஒரு சாயம் பூச்சிடுவாங்க. நீங்க கலைஞர் டிவியோட பேசிட்டுதான் இருக்காங்க. இல்லங்க, இன்னைக்கு ஊடகத்துறையில அதிகமா மக்களிடத்துல பார்க்கப்படக்கூடிய சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிமர், புதிய தலைமுறை. இது ரெண்டு தான் உண்மையான செய்தியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் நம்புற அளவுக்கு அந்த சேனல்களை மட்டும் தான் மக்கள் இடத்துல அதிகமா ரீச் பண்றாங்க. இல்ல இவங்களே இன்னைக்கு கலைஞர் டிவில ஒரு 2 நியூஸ் ஏதாவது பாத்தீங்களான்னு கேளுங்களேன். நம்ம ஆளுங்களே கலைஞர் டிவி பாக்குறது இல்ல. என்ன மசுக்குட்டி சரிதானே?
கலைஞர் டிவில நிறைய உண்மை போடுறாங்க. உண்மை அப்புறம் உண்மை அப்புறம் அவங்கள மட்டும் போய் கேளு. நாங்கெல்லாம் ஆனா டிவியே இந்த பாக்குறது இல்ல. காலகட்டத்துல கலைஞர் உண்மையான டிவி நியூஸ் போடுறது கலைஞர் டிவி மட்டும்தான். இன்னொன்னு கலைஞர் டிவிலயும் சன் நியூஸ்லயும் எந்த விதமான தகவல் அப்படிங்கிற நியூஸே வராதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? மத்த எல்லா சேனல்லயுமே வந்து தகவல்னு ஒரு நியூஸ் வரும். ஆனா கலைஞர் டிவிலயோ சன் நியூஸ்லயோ வந்து சன் எப்போ நியூஸ்ல இருக்கும்போது கூட சரி திமுக ஃபுல் ஆட்சியில அண்ட் ஃபுல் இருக்கும்போது போட சரி மாட்டாங்க. கலைஞர் டிவில தெளிவா போடுவாங்க. சன் நியூஸ்ல அப்படி அந்த ஒரு பயஸ்டா, கொஞ்சம் பயஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலோட்டமா தான் சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்களா சன் நியூஸ்ல எதிர்பார்க்க முடியாது. ஆனா சன் நியூஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது புதிய அந்த இதுல தலைமுறை பாலிமருக்கு முன்னாடி சன் நியூஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஜெயா டிவியை வந்து ஜெயா நியூஸை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப வந்து சன் நியூஸ் தான் லைவ்ல இருக்கும். ஏன்னா சன் நியூஸ் ராஜ் நியூஸ் இது ரெண்டு தான் ரொம்ப பேசப்பட்ட ஒரு சேனலா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்ப புதிய தலைமுறையும் பாலிமரும் ஆயிடுச்சு. இப்ப சன் நியூஸோ இல்ல கலைஞர் நியூஸோ யாருமே நம்ம ஆளுங்களே அதை பெருசா பார்க்க மாட்டோம். ஏன்னா இவங்க தான் இப்ப பிரேக்கிங்ல இருக்கிறாங்க. ஆல் டைம் பிரேக்கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை பாலிமர். அந்த அளவுக்கு நியூஸை வந்து ரீச் பண்றதுல இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயத்துலயும். இப்போ இல்ல இப்ப இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்ப இது பேசிட்டீங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு அந்த கவின் இது இருக்குல்ல, அந்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ அந்த அந்த இஷ்யூவை லைவ் டெலிகாஸ்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல அதுல வந்து இன்னைக்கு அதோட இல்ல சம்பவத்தை பாலிமர் பாத்தீங்கன்னா போலீஸ் இல்ல அதாவது ஒரே நிமிஷம், பாலிமர் நியூஸ் ஏன் ஹையா வந்து போகுது தெரியுமா ப்ரோ? அதுல நிறைய பாலியல் சொல்லுங்க செய்திகள் சொல்லுவாங்க. அவன் நியூஸையே எப்படி சொல்லுவான்னா, நம்ம நம்ம சொல்ற மாதிரி செய்தியா சொல்ல மாட்டான். பார்ப்பருக்கு அப்பாவி போல் இருக்கும் அப்படின்னுவான்ல, அதத்தான் இவர்தான் மக்கள் பாக்குறாங்க. அதுல அதிகமா கள்ளக்காதல் நியூஸும் அந்த நிறைய மாதிரி போடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண முடியுமா சொல்லுங்க? அந்த கோமாளி பசங்க பண்ற மாதிரியே நம்ம அவங்க கூட கோமாளிகள் கூடயே போட்டி போடுறீங்க. எனக்கு அதான் இதுவா இருக்கு. அந்த மாதிரி நியூஸ் சேனல்ல பாலிமர் பண்ற மாதிரி கேடுகட்ட வேலையை நம்ம செய்யலாமா? இல்ல இன்னைக்கு பாருங்களேன், ஆக்சுவலி கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கவினோட இதை வந்து மரியாதை நிமித்தமா நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க தனியா பேரண்ட்ஸுக்கே தெரியாம, அதாவது சொந்தக்காரங்க யாருக்குமே சொல்லாம அவங்க தனியா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இப்போ வந்து ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சிட்டு இருக்கு. இவரு நேர்ல போய் பார்த்து அதுக்கு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரா? இல்ல. இங்க என்ன இத வந்து ஒரு நியூஸ்காரங்களும் போடுறதே இல்ல. இதே நம்ம ஆட்சியில நடந்தா விட்டுருப்பாங்களா? ஏற்கனவே நேத்து அந்த 3 வயசு குழந்தைக்கும் இதே மாதிரிதான் பண்ணாங்க. இவங்க என்ன ஒரு ஹர்தாஸ் மாதிரி பண்ணிட்டு 3 இருக்காங்க. எனக்கு வயசு அது குழந்தை புரியல. இது 3வது விடுங்க தடவை. இல்ல ஜி, 3 வயசு குழந்தை கூட முந்தா நேத்து நடந்த விஷயம். அதுக்கு முதல்ல ஒரு 2 நாள் தான் ஆனிச்சு இந்த சேலத்துல உள்ள 50 பெண்களுடைய வீடியோவுடைய விஷயம். ஆனா ஒரு சேனல் கூட அதை ஒரு பிரேக்கிங்காகவோ அதை யாருமே அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணவே இல்லை. ஃபுல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு 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 ஒன் டைம் நியூஸா தான் வந்துச்சு அது. அதை யாருமே ஒரு பிரேக்கிங்கோ அதை வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ண அந்த விஷயத்தை அதோட அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல வந்து எம்எல்ஏ இன்க்ளூடட், தன்னோட கட்சிக்காரங்க இன்க்ளூடட் அப்படின்றதுனால அது அப்படியே டம்ப் ஆகுது. இதுக்கு இந்த எல்லா சேனல்ஸும் சப்போர்ட் பண்றாங்க வேற. இதே பொள்ளாச்சி விஷயத்த டிஎம்கே தான் வெளில கொண்டு வந்தது. ஆனா அப்ப எவ்வளவு நேஷனல் லெவல்ல பப்ளிசிட்டி பண்ணோம் அதை. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தை இதுவரையும் ஒரே ஒரு தடவை சொன்னாங்க, அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேற வேற நியூஸ்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது பின்னாடி இருக்கிற விஷயம் பெரிய இஷ்யூ. ஆக்சுவலா அந்த சேலம் மேட்டர் இஷ்யூ அதை டீப்பா உள்ள ரிசர்ச் பண்ணி போனா, ஆனா அது போனா இவங்களோட கவர்மெண்ட்டுக்கே பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதை எந்த நியூஸும் பப்ளிசிட்டி பண்ணல, எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது அதே போல முந்தானத்து நேஷனல் லெவல்ல பேசப்பட்டுச்சு. அந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் 12 விதமான சிறுவர்கள் இது பாலியல் குற்றங்கள் பேசப்பட்ட விஷயத்த பிளாக் பண்றதுக்கு நேற்று ஈவினிங் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டைவர்ஷன் ஒயிட் பேப்பர். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறத நியூஸ் சேனல் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அதை யார் கேள்வி கேட்கறது? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி நடத்த போகுதுன்ட்டு ஒரு இல்ல இப்போ பொருளையை கலப்புனாங்க. அது பொய்ய வந்து எப்படி கலப்புனாங்க?
ஆனா அவங்க கட்சிக்காரங்க இல்ல செக்ரட்டரியேட்லயே இப்போ வந்து கட்சி மாறுறத யாருன்னா பேசுறாங்களா? இதுவரையும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து பிளான் பை மோடிஜி ஃபுல்லா. அப்படிதான் தோணுது. இது ஃபுல்லா எல்லாமே மோடியோட பிளான் தான். இது வந்து வெளில பேசிக்கிறாங்க, இல்ல இவர் வந்து இவங்க கிடையாது அவங்க கிடையாது. பட் இதெல்லாம் பிளான் பை மோடி. ஒன்றும் இல்லை, நேத்து கூட எடப்பாடியோட கட்சியில இருந்து ஏடிஎம்கேல இருந்தா எல்லாரும் டிஎம்கேக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி இன்னும் திமுக தான் எனக்கு எதிரி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஒளி, அவங்க கட்சிக்காரங்களை பற்றி எதுவரையும் எடப்பாடி வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல. கூட கூட இருக்கிற எடப்பாடியோட அதாவது ஏடிஎம்கேல இருக்க கொறடா நியூஸை மீட் பண்ணி சொல்றாரு ஒளி, எடப்பாடி எந்த விதமான ட்விட்டும் போடல. எடப்பாடி இதை குறித்து பேசவே இல்லை. ஏன்னா எடப்பாடியே இப்போதைக்கு அவங்க வந்து வி லாஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது டிவிக்கு சைடு இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு நம்ம அடுத்த ரூலிங் வந்து நம்ம கொண்டு வந்து இங்க நம்ம பண்ண போறோம். அதுக்கு நெரேட்டிவா இப்ப புதுசா அண்ணாமலையை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அவரை. இதுக்கு இப்ப சப்போர்ட்டிங் வந்து இப்ப இந்த நியூஸ் சேனல் எல்லாம் வச்சு ஃபுல்லா இவங்களை வந்து அப்படியே ஆப்போசிட், அதாவது வெளில ஆப்போசிட் பார்ட்டி நடக்கிற எந்த விஷயத்தையும் வெளில காட்டாம வெறும் இவங்களுக்கு பாசிட்டிவா என்னென்ன டெய்லி அப்ரோச்சிங் பண்ணணுமோ அந்த அந்த வேலையை வந்து நியூஸ் சேனலை வச்சு கிளியரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நியூஸ் சேனல்ல இருக்க ஹோல்டிங் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. மீறி பேசினாங்கன்னா இந்த 3 சேனலை இது பண்ண மாதிரி கனெக்ஷன் நெட்வொர்க் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். யாரும் பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசுனதுல கேட்கல உங்களுக்கு? பேசுங்க. தமிழ் பேசுங்க, தமிழ் கை தூக்கிறீங்க பேசுங்க. எனக்கு ஆக்சுவலா ரீல்ஸ்லாம் பெருசா போட தெரியாது. ஸோ யாராவது டிஎம்கே கீழே அங்க ரீல்ஸ் போடுறீங்கன்னா தயவுசெய்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா மோடி கவர்மெண்ட்லயே இது வந்து ஒரு ஹத்ராஸ் தான் நடந்தது, 3rd ஹத்ராஸ். ஹலோ மிஸ்டர் டிஎன் போலீஸ், ஹேவ் யூ ஸ்டார்டட் ஃபியூனரல் சர்வீசஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் போடுங்க ரீல். ஏன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க என்ன பிரைவேட் சுடுகாடே ஓன் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் 2வது இன்சிடென்ட்ல இருந்தே நான் நிறைய ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், திஸ் இஸ் நாட் கோயிங் இன் அ குட் டைரெக்ஷன். என்ன இருந்தாலும் வந்து பாடியை வந்து டிசீஸ்டு அவங்க சொந்தக்காரங்க அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். இதுங்கன்னா இவங்களே போய் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி சர்வீசஸோட ஃபியூனரல் சர்வீசஸும் சேர்ந்து கொடுக்குறோன்னு மேனிஃபெஸ்டோல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா என்ன? அதுல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அலௌடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஸ் தான் வந்து யாரும் அதுல இன்க்ளூடட் கிடையாது, இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லாலெஸ்னஸ் டு தி ஹைட்ஸ். இதெல்லாம் ஒரு ஹத்ராஸ்னா இது 3வது ஹத்ராஸ். இல்ல அதுல ஒரு இப்போ நீலம் சோசியல்ல ஒரு பாரஞ்சித் வந்து போட்டிருக்காரு, ஆகாஷ் டெலிசன் உடல் தகனம், காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த தலித் இளைஞர் ஆகாஷ் டெலிசன் வழக்கில் 100 நாட்களுக்கு மேலாக உடல் அடக்கம் செய்யப்படாமல் நீதி கோரி குடும்பத்தினரும் சமூக அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மதுரை அமர்வு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆகாஷ் டெலிசனின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. இவரு இந்த அப்படியே படுத்து விட்டாடுங்க. பெற்றோர் எதிர்ப்பை மீறி போலீஸ் வந்து ஒரு அடாவடித்தனமா அந்த இதை வந்து எரிச்சிருக்காங்க. இத கூட கேட்க துப்பு இல்லாம ஒரு எனக்கு புரியல, எப்படிங்க இப்படி மாறினாங்க? எதனால இப்படி மாறினாங்க? என்ன கிடைக்குது உங்களுக்கு? இந்த விஷயத்த மாறலைங்க, அவங்க எல்லாம் மாறல, இப்பதான் வெளியே தெரியறது. வேற எதுவும் இல்லை. இல்ல ஆகாஷ் வந்து ஒரு தலித் இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண தெரிஞ்ச நீலம் சோசியலுக்கு ஏன் வந்து அதை வந்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத பேச தெரியல. என்ன கிடைக்குறாங்க விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்க தெரிஞ்சுதாங்க பேசுறேன். எனக்கு என்னன்னா எனக்கு என்ன சொல்ற, எனக்கு ரூட் அடுத்த இருக்கிற படத்துக்கு பாரஞ்சித் டைரக்டர் ஆகலாம். அவங்க ஆஸ்தான நாயகர்கள் ரூட்ல இருக்கிற சில இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பட வாய்ப்பு கிடைக்கலாம், சோஃபா வரலாம்.
படத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா படமும் ஈஸியா நிறைய தேட்டர் கிடைக்கிறதுக்குல ஒரு லாபி பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சொம்படிச்ச திரைக்கலைஞர்களுக்கு போய் போய் போட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு பூராமே வந்துட்டு சினிமா துறையில இருக்கும்போது எவனா இருந்தாலும் எவ்வளவு கெடுகட்டனா இருந்தாலும் அவன் ஊரை பாதுகாக்கிற சில எம்எல்ஏக்கள் மாதிரி சில அவங்கவுங்க தொகுதியவாது அவங்க பாதுகாத்துக்குருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவன் திரைத்துறையை கூட நல்லா வச்சுக்கலாம். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த கவர்மெண்டோட எந்த ஸ்கீம்ஸையும் எந்த பெனிஃபிட்டும் அனுபவிக்காதவங்க. அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு கரண்ட் ரோடு மட்டும்தான். வேற எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இருந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் இருந்து அவங்க கன்சியூம் பண்றதும் கிடையாது. அவங்களுக்கு எந்த வகையிலுமே எந்த பாதிப்புமே கிடையாது. அவங்க இருக்கிறது ஒரு ஹைலி செக்யூரிட்டி ஏரியா, ஹைலி சபிஸ்டிகேட்டட் ஏரியா. ஸோ எல்லா வகையிலும் அவங்க பெனிஃபிட் பாருங்க. அந்த அன்னைக்கெல்லாம் அந்த பொண்ணை வந்துட்டு முன்புதரில் தூக்கி போற அன்னைக்கு தான் சிம்ரன், சிம்பு, அதுக்கப்புறமேட்டு வேற யாரு போனா, இன்னொருத்தன் யாரோ போனா, ஷாம்லாம் அப்படியே என்னமோ போய் என்னமோ இந்த இதுல ஏஐ படத்துல சரத்குமார் சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு போட்டோ எடுக்கிறோம். என்னத்த சொல்றது, நம்ம வந்துட்டு பார்க்க தான் முடியும், விமர்சிக்க தான் முடியும். சினிமா ரீதியா அது ட்ரெண்ட் ஆகுது, அது வைரல் ஆகுது. அதுல இந்த சிம்புன்ற அந்த நாயெல்லாம் வந்துட்டு போன உடனே எல்லாம் கொண்டாடுறாங்க. அதுதான் அன்னைக்கு இப்போ எல்லாரும் உட்காந்துக்கிட்டு வாட்டா கெஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓ லைக்ஸும் வியூஸும் பிச்சுக்குது. டைம் லைன்ல பூரா அவன் தான் நிக்கிறீங்க. சிம்ரன் வந்ததோ ஷாம் வந்ததோ கூட பெருசா இதாகல. சிம்பு வந்தது பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதுல இருட்டடிப்பு செய்யப்படுது பல நியூஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஓ நம்ம வந்துட்டு இப்போ யாரை சூஸ் பண்ணிருக்கோம்ன்றத பொறுத்து தான் கவர்மெண்ட்டும். அது அவங்களுக்கு ஏன் பொலிட்டிக்கலுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் நிறைய கோடீஸ்வரங்களோட பேசிருக்கேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், கோடீஸ்வரங்களுக்கு நீங்க இப்ப சொல்றீங்க எல்லா விஷயமே ஓகே சரியா. இந்த இப்போ மகேந்திரன், லாரன்ஸ், மகேந்திரனை கூட விட்டுருங்க, அவன் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். லாரன்ஸ் வந்து நல்ல ஒரு பேச வேண்டிய ஒரு நடிகை சரியா. அவன் நாயின்னு சொன்னான் சரியா. டிஎம்கேல யாருமே நடிகர் இல்லையா, ஏன் ஒரு பழக்கருப்பையாவோ இல்ல வேற யாரோ ஒரு நல்ல வாய்ஸ் உள்ள ஒரு நடிகர், இதுக்கு யாராவது ஒருத்தவங்களாவது ஒரு ஷவுட் அவுட் பண்ணி வீடியோ போட்டாங்களா பாத்தீங்களா? அது எப்படிங்க போடுவாங்க, எல்லாருமே சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்க. அதுதான் நான் கேக்குறேன், இன்னொன்னு இது பூராமே இருக்கீங்க எல்லாரும் பண்றாங்க. இல்ல எல்லாருக்குமே பெனிஃபிட்டுங்க, தெரியும் அவங்க ஆட்சி பரவாயில்ல, மாறினது. அவங்க ஆட்சி நிக்கணும்லங்க. இல்லங்க, ஆட்சி மாறினதுக்கு காரணம் ரீல்ஸ். மக்கள் இடத்துல சினிமா முகத்துலதான் இந்த ஓட்டு வாங்கி இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு. திமுகவில் உள்ள நடிகர்கள் கூட ஏன் யோசிக்கிறாங்க? ஏங்க நம்ம யாருக்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க கேபிஜே, நம்ம யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும் இல்லாம சாதாரண ஒரு நடிகர் எல்லாம் கேட்கறோம். சரி நடிகர் கேள்வியே கேட்டாரு, இந்த பாட்டு லூசு போய் அவனை ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுவான்? அந்த அந்த நடிகருக்கு என்ன பேக்கப் ஒன்றுமே கிடையாது. அப்ப நம்ம யார கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்கறது வந்து ஆர்எஸ்எஸ் தத்து பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான் வந்து விஜய் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப அந்த புள்ளை மாறிட்டாரா? புள்ளை இப்ப அந்த புள்ள தெரிஞ்சிருச்சு ஆர்எஸ்எஸ் புள்ளை இல்லாம இப்ப வந்து என்ன பெரியாரின் பிள்ளையா மாறிட்டாரு? இததான் நான் கேள்வி கேட்க சொல்றேன். இதான் நம்ம இவங்க எல்லாம் தலித் மக்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட், பிசினஸ். நீங்க அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் வாய முடிட்டு இருக்காங்களே கேளுங்க ப்ரோ. நம்ம நடிகர் எல்லாம் கேட்டு என்ன பண்றது? அவனுக்கு இப்ப அவனுக்கா தோணுச்சுன்னா பேசுவான், சோசியல் அக்கறை ஏதாவது இருந்துச்சுன்னா. இல்லன்னா அவன் வேலை உண்டா உண்டுன்னு பாத்துன்னு இருப்பான். நம்ம அவங்க வீடியோ போட்டாங்க அவன் கரியர்ல அடி வாங்குவான். ஆமா, ஆனா இப்ப கூட போய் சோபா செட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன கேடுன்னு நம்மளுக்கு இருக்குல்ல. இவங்க தானே கேட்கணும். நம்ம கூட இருக்கும்போது கூட்டணியில இருக்கும்போது அது எது உணவு திருவிழால பீப் பிரியாணி வைக்கலாம் போராடணும்ல, அதுக்கெல்லாம் கேட்டல. ஆறு மாதம் டைம் கொடுங்க. 6 மாசம் டைம் கொடுக்காம நீங்களே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. 6 மாசத்துக்கு அப்புறமேல உங்களுக்கு பழகிரும் இது. அதுக்கு பழகி சைக்கோ நாய் வந்துட்டு அதாவது வந்து அந்த அந்த டிஃபரன்ஸ், அதாவது வந்து அந்த வீட்டுல பிள்ளை இருக்கும், அந்த கடைசி பிள்ளைய ஒரு மாதிரியும் மூத்த பிள்ளைய ஒரு மாதிரி வீட்டுல ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அன்ஃபேரா இருக்கும்.
நான் தான் இல்ல கடைசி பிள்ளை. ஏன்னா வந்து எங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சொபிஸ்டிகேட்டடா எங்க அம்மா எனக்கு பண்ணுவாங்க. எனக்குன்னு தனியா வந்துட்டு எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அது என் அக்கா பார்வையில இருந்து பார்க்கும்போது அதோட வலி எனக்கு இப்பதான் புரியுது. அந்த பார்ஷியாலிட்டி பாக்குறது, அது பெத்த தாயை பார்க்கும்போது அதெல்லாம் எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு தூரம். அது மாதிரி இந்த மீடியாவும் சரி, இந்த மக்களும் சரி, நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம கிட்ட கரெக்டா இருக்கணும். சின்ன தப்பு நடந்தா கூட ஊன்ற அதே வாயி இவன் கிட்ட மட்டும் அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கும்போது அதோட இது வந்துட்டு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இல்ல இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து சவுட்டு மிஷின் அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? விஜயண்ணாக்கு நியூஸ் கார்டு கீழே இருக்கு பாருங்க. காது ஆமா கேக்குதா? இப்பதான் ஆமா ஹீரிங் எய்ட் இப்பதான் அனுப்பிச்சிருக்கேன். கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க இந்த நியூஸ் ஆனா கொஞ்சம் நாகரிகமா ஹியரிங் எய்டுனா சொல்லலாம்ல, சவுட்டு சவுட்டு மிஷின். மிஷின் தான் சொல்லணும் நானு. அனிஃபா சொன்னது கரெக்ட் தான், அப்படிதான் சொல்லணும். பேந்தர் இருக்கியா? இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி. இல்ல இவங்க வந்து திருக்கோயில் ஏறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கலைஞரை சொல்றாங்களே, இந்த மிஸ் ஜெயலலிதா ஹவு ஷி பிகம் சிஎம், ஹவு ஷி கேப்சர் AIADMK? ஐ வாண்ட் என்ன ஒரு பெண் என்றும் பாராமல் அப்படின்னு சொன்னா வந்துருவாங்க. என்ன பண்றது, அது அப்படிதான் ரொம்ப நாளா எனக்கு ஆன்சர் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு நோ, நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. இல்ல திருட்ரயில் ஏறி வந்து திருட்ரயிலுக்கு ஃபைன் எவ்வளவு, 500 ரூபாயா? அப்ப என்ன ஒரு 80 இல்ல நேத்து ஒரு கொடுமை என்னன்னா, இட்டுட்டு போறவங்க புரோட்டோகால் பத்தி பேசிட்டு இருந்தாங்க பாருங்க நேத்து. அதுதாங்க பெரிய கொடுமை. அதாவது நான் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொன்னா சைஸா கடந்து போறீங்க பாத்தீங்களா? How she became CM, how she captured an AIADMK? இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாங்க. ஒரு பெண்ணை வந்து நீங்க இந்த மாதிரி பேசுறத நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க எப்படி வந்து சிஎம் ஆனாங்க, அவங்க எப்படி AIADMK பொறுச்சலாம் கேட்டேன். மனோஜ் டிஎம்கேல இருக்கீங்க, ஒரு பெண்ணை இப்படி பேசணும்னு தெரியல. சுயசரிதை படம் எல்லாம் எடுத்தாங்கல்ல, நீங்க அவங்க சுயசரிதை வச்சே சொல்லுங்க. How she became CM? இருங்க, நான் ஒரு ட்விட் வச்சிருக்கேன், போடுறேன். நீங்க அதுக்குள்ள பதில் இருக்கு உங்களுக்கு. எனக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். ஐ வாண்ட் டு ஹியர். ஐ அம் டிரைவிங். எப்படி அவங்க வந்து அதோட போய் செய்யலாம். இப்ப வந்துட்டு இவங்க சொல்றாங்களே, நீங்க வந்து அடுத்து வந்துட்டு நீங்க ஸ்டாலினுக்கு சொல்லுவீங்க, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் போவீங்க, அடுத்து வந்து இன்பன் உதயநிதிக்கு போவீங்க இப்படின்னு சொல்றாங்களே. அது ஹெரிடிட்டரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உரிமை இருக்கு. பெத்த பையனுக்கோ பெத்த பொண்ணுக்கோ கொடுக்குறாங்க, ஓகே. ஒரு திரைத்துறை கலைஞருக்குன்னு சொல்லி எப்படி கொடுக்க முடியும்? இல்ல அவங்க அதுக்கு முன்னாடி கலப்பணி ஆட்டுறாங்களா? இல்லங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன். அந்த நாட்கள்ல வந்து மிகவும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்தவர்கள் ஜெயலலிதா மட்டும்தான். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க தெளிவா சொல்லுவாங்க. சொல்லுங்க. வணக்கம் மணிஃபா. இன்னைக்கு என்ன கலவரம் நடந்துட்டு இருக்கு? இல்ல அக்கா, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு. இல்ல மனோஜ், ஜெயலலிதாவும் ஒரு ஹோம் ரெக்கர் தான். எம்ஜிஆர் ஆல்சோ இஸ் அ ஹோம் ரெக்கர். அவரோட ஓன் ஹோமையே சதைச்ச ஒரு ஆளு, அதுக்கு துணை போனது ஜெயலலிதா. இன்னைக்கு எப்படி நம்ம வந்து இன்றைய முதல்வர் இப்படி இருக்கிறாரோ, அவருடைய சைட் சிக்க கூட்டிட்டு எங்கன்னாலும் போறாரோ, நாளைக்கு தமிழகம் அவங்க கையில போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கோ, அதுதான் அன்னைக்கு ஏடிஎம்கேக்கு நடந்துச்சு. அது மூலமா தான் அவங்க கிடைச்சாங்க. அந்த அவங்களுக்கு ஏடிஎம்கே அப்படிதான் கிடைச்சது. சிம்பிள் அஸ் தட். இல்ல என்ஜினியர் டிஎம் பார்த்துட்டு அதை அப்படியே படிச்சு காட்டிடு. எதுக்கு நீங்களே படிச்சு காட்டுங்க. நீ டிஎம் பாத்துக்கயா, நீ கேட்ட கேள்விய ஒருத்த கேட்டு வச்சிருந்தான், அவனுக்கு நான் ஒரு ட்விட் போட்டிருந்தேன், அதான் உனக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க ஜெயலலிதா. இதுல வேற வந்துட்டு வேணாம், வந்துட்டு ராகுல் காந்தி படிச்சு காட்டுங்க மனோஜ் மக்களுக்காக ப்ளீஸ்.
ஏங்க இன்னைக்கு ஏதோ ஒரு நான் டிரைவிங்ல இருக்கேன், நான் கஸ்டோடியல் பேசணும். டெத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் இப்ப பார்த்தேன். அந்த பேரண்ட்ஸே அது அரெஸ்ட் இன்னைக்கு கஸ்டோடியல் நடந்தது பண்ணிட்டாங்க. இல்லைங்க. டெத்துக்கு அவங்க நம்ம ஃபெடரல் பண்ணிட்டாங்க. ஆ? அது இன்னைக்கு நடந்தது இல்லைங்க. நம்ம அந்த அது கவின் இன்னைக்கு அந்த இல்ல இன்னைக்கு அந்த நடந்துச்சுல. இல்ல பேரண்ட்ஸ் அரெஸ்ட் ஈஷா, இது ரொம்ப பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆ ஆகாஷ்னு ம் ஒருத்தன் இறந்து போனான்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆ பண்ணல. அந்த ஆ பாடி வந்து வாங்காம 100 நாள் இருந்துச்சு கேஸ்ல. இல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நியூஸ் அவங்க கார்டு போராட்டம் பார்த்தேன், பண்ண அதான் பேரண்ட்ஸ் அரெஸ்ட் கேக்குறேன். பண்ணிருக்காங்க. ஓகே போராட்டம் பண்ணாதுக்கா. ஆ 100 நாள் பாடி வாங்காம இருந்தாங்க. அந்த ஆகாஷுக்கு தான் அண்ணன் எல்லாம் போராட்டம் பண்ணாரு, கஸ்டோடியல் ம் டெத் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்லாம். இப்ப பாடியை வந்து பேரண்ட்ஸ்ட கொடுக்காம எரிச்சிட்டாங்க போலீஸ். அதனால என் பிள்ளை என்கிட்ட கொடுக்காம நீங்க எப்படி எரிச்சீங்கன்னு சொல்லி போராட்டம் இவனுங்க பண்ணதுக்கு என்ன அரெஸ்ட் இந்த பண்ணிருக்காங்க. பாலியல் தொந்தரவு பண்ணப்பட்ட இந்த குழந்தைங்களையும் இப்படி கேட்காம கொள்ளாம ஹத்ராஸ்ல பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு புரியல. இல்ல நீதியும் வாங்கி நம்ம யாரும் கொடுக்க கேட்க மாட்டோம்னு தைரியம். நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டாம்னு தைரியம். இல்ல நீதியும் வாங்கி கொடுக்க மாட்ட. உனக்கு அந்த கேள்வி துப்பும் இல்ல. பெத்த பிள்ளைய வந்து அவங்க இழந்திருக்கதே ஒரு கொடூரம். அதுல அவங்களுக்கு தெரியாம அவங்கள புதைக்கிறது, எரிக்கிறது, இது என்னது இது? இல்ல இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ கொடுத்தது? இப்படி நடக்குமாங்க திமுக ஆட்சியில? நடந்தாதான் விட்டுருவாங்களா? அவன் சலங்கைய கட்டிட்டு ஆடுவான் ஏன் ஜல் ஜல்லுன்னு. சதுரங்க வேட்டை படத்தை ஹீரோ மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மீடியா என்ன ரோலுங்க? மீடியா தாங்க இந்த ரோலை எடுத்து பண்ணணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, மீடியா ஏங்க என்ன அந்த ரோல் குபீர பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மாதிரிலாம் எங்க பாத்தீங்களா? ஒளிஞ்சானே தெரியலங்க. எந்த பொந்துக்குள்ள இருக்கானே தெரியல. ஆளே காணோம் பாருங்க. எங்க ஈஷாக்கா பாரஞ்சித்தோட நீலம் சோசியல் வந்து தலித் இதுன்னு மட்டும் போட்டிருக்கான். இந்த மேட்டரை பத்தி அவன் பேசவே இல்லை. பேச நான் மாட்டானுங்க. நல்லபடியா எரிச்சிட்டாங்கன்னு போட்டிருக்கான். ஏன் ஊருக்கார வருது இந்த போஸ்டிங்ல இருக்க இந்த அறப்போறா மரப்போறா அதுல இருக்கேன். அவன் ஒண்ணு தூக்கிட்டு வந்துரு, எதுக்கு அக்கப்போரு. எடுத்தாலும் இந்த கட் அவுட் ஓடிச்சதுல இருந்து அது வந்து அதுல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அது போஸ்டிங்ல இருக்கேன் மதுரையில. எதுக்கு எடுத்தாலும் அதைத்தான் எடுத்து அனுப்புவேன். இப்போ ஒண்ணுமே அனுப்புறேன். என்னடா ஒண்ணும் அனுப்புறது இல்லைன்னா ஒன்னும் போடுறது இல்ல இப்ப ப்ரோன்றேன். வந்து எங்கேயுமே பேனர் கட்டுறது இல்லையா? எங்கேயுமே ஹோர்டிங் வைக்கிறது இல்லையா? ஐயோ அன்னைக்கு விழுந்து கிடந்துச்சு ஒரு இங்க தாம்பரத்துல விஜய் பிறந்த நாளைக்கு ஒரு ரோட முக்காவாசி மறைச்சி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அத நான் இதுதான் மாற்றமான்னு நான் போட்டிருக்கேன். அது கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்றான், இதுக்கு பேரு ஸ்டேஜ், புரியுதுங்களா? இதுதான் மாற்றம், இதுக்கு பேரு ஸ்டேஜ். இவனுங்க கிட்டதான் நம்ம உட்காந்து அரசு அவன் கிக்கி பிக்கி பண்றான். நீங்க சிரிச்சிருங்க உடனே. இல்லங்க ஆக்சுவலா இந்த பிரச்சனையோட தீவிரம் தெரிய மாட்டேங்குது. இவங்க பண்றது எல்லாமே வந்து ஆக்சுவலா எந்த அரசியல் கட்சியும் இனிமே இத வந்து பண்ணுவாங்க. அப்ப வந்து யாருமே கொஸ்டின் கேட்க முடியாது. அந்த தீவிரத்தை வந்து மொசக்குட்டி அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இத திமுக பண்ணா எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கொஸ்டின் கேட்க கேட்பாங்க. மாட்டோம். இனிமே கேட்க முடியாது. இப்ப வந்து ஆல்ரெடி ஒரு இனிமே பிரசிடென்சி கேட்க முடியாது. நீங்க ஒரு கனவு உலகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படி இந்த மாதிரி கிடையாது. வந்து திமுக பண்ணாது ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணினாலும் எல்லாருமே கேட்பாங்க. சரிங்களா? அது நீங்களா நினைச்சுக்கிறது. திமுகக்கு என்னைக்குமே அந்த பிரிவிலேஜ் கிடையாதுங்க. இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா உடனே இந்த நீலம் சோசியலோ இல்ல திருமாவளவனோட ஆட்களோ வந்து வந்துட்டு ஐயோ ஒரு தலித் பையனுக்கு வந்து இப்படி வந்து இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தலையை விரிச்சு போட்டு ஆடி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் திருமா சைடு வந்து வாய்ஸே இல்ல, பேசுறவனும் வந்து நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓம்ஜஸ்வின்னு ஒருத்த உண்டு. ஒரு பூங்கா திறந்தப்போ அதுல வெடி வச்சு இது போட்டாங்க, பட்டாசு போட்டாங்கன்னு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்ல, பறவைகள்லாம் அங்க இருந்து இது போகுதுன்னு ட்வீட் எல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நார்மலா ட்வீட் போடுறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே திமுகக்கு அந்த பிரிவிலேஜே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் வந்து திமுக செஞ்சா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு? ஆளா இவனுக்கு தான் லைன்ல வந்து நிப்பானுங்க கேட்கறதுக்கு. நீங்க டேட்டா பேசி நான் சொல்றது என்னன்னா இவங்க வந்து அந்த மாதிரியான இப்ப திமுக அடுத்தால ஆட்சிக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, விடுங்க, நீங்க திமுக விட்டுருங்க, இன்னொரு கட்சி வருது. அவனுங்களும் இத வந்து திமுக வந்து மேபி நீங்க சொல்றது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா மத்த கட்சி இப்ப இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவனும் அதே தானே பண்ணுவான். ஆமா அவன் செய்வான். அவனுங்க ரவுடிசம் பண்ணுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. வாய்ஸ் வந்து டீகிரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஆக்சுவலா அதுதான் எனக்கு பயம். இப்போ பொறுப்பு இருக்கிறவன் திமுக பொறுப்புக்கு இருக்குது. அவங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து
கவர்மெண்ட் தரப்புல விளக்கம் கொடுக்குறாங்க, இதனாலதான் இது நடந்ததுன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். இவன் பத்திரிகையாரனையும் சந்திக்க மாட்டேங்கிறான், பத்திரிகைக்காரங்கிட்ட இந்த மாதிரி இதனாலதான் நாங்க இதை பண்ணணுங்கிறதையும் விளக்கமும் கொடுக்க மாட்டேங்கிறான், தப்புக்கு மேல தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏங்க அத அவங்க அதுதான் கெத்தாலாம் பிரச்சனை நான் சொல்ல சொல்றாங்க. வரேன். போற வரைக்கும் 5 வருஷமா அலைய விடணுமா. அண்ணன் வந்து பத்திரிகையாளருக்கு வந்து இதே குடுக்க கூடாதாம். பேட்டியே குடுக்க கூடாதாம். இப்படிலாம் சொல்றானுங்க அவனுங்க. இது வந்து ஒரு கெத்துன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர சந்திக்காம இருக்கிறது ஒரு கெத்துன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அது வேற விஷயம். லாக் ஆயிருவாரு. இது அதனால இன்னொன்னு ம். டாபிக் இல்ல. இது வந்து நான் முதல்வன் திட்டத்தை பேரை மாத்திட்டாங்களாமே. தமிழ்நாடு ஸ்கில் என்னது தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஐயா மகளிர் உரிமை தொகை திட்டமே பேரை மாத்தியாச்சுங்க. இன்னும் அது நியூஸ் கார்டுல போடல, அவ்வளவுதான். அதுக்கே முந்தானத்து உட்காந்து எல்லாம்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்துகிட்டு ஐயோ பேரை மாத்தியாச்சு, இன்னும் நீங்க பேரை மாத்தாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. இவர்களுக்கு இப்ப அதாங்க பிரச்சனை. நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாத்துறதுக்கு நியூஸ் கார்டுல பேரை மாத்த மாட்டாங்க. உரிமை தொகைக்கு ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இந்த நாட்டுல? எனக்கு இன்னும் சொல்ல வழி இல்லை. என்னத்த நம்ம பேசி பேக்ல கலைஞர் உரை போட்டிருக்குங்க. அதையே அவன் குடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஒரு பேக் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி டெண்டர் குடுத்து எல்லாம் முடிச்சு வர்றதுக்கே ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆவாதா? உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட அந்த டைம்ல நிறைவடையல. இவனுங்க சொல்றானுங்க பாத்தீங்களா? அண்ணன் வந்துட்டு முதல் தடவையா தமிழ்நாடு அரசோடைய எம்பளம் வச்சு குடுத்துருக்காருன்னு. அதுல கலைஞர் உரை போட்டு திருக்குறள் இருக்கு. உங்க அண்ணன் வந்து கலைஞர் உரை போட்டு திருக்குறள் குடுக்குறாரா? திருக்குறள் போட்ட பேக் குடுக்குறாரா? சிந்திக்கவே மாட்டானுங்க போல. குருவி அளவு மூளை இருந்தா கூட ஒருத்தன் சிந்திப்பான். இல்ல அதை விட இல்லங்க, அதுக்கே ஒரு இட்டு கட்டுவானுங்க. அவனுங்க அதுக்கு கூட ஒரு இட்டு கட்டுவானுங்க. பாத்தீங்களா, எதிர்கட்சி தலைவரோட கட்சியோட தலைவரே இதையே வந்து போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தாராள மனசு உள்ள தலைவர். இந்த மாதிரி ஒரு பையன் இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எந்த ஒரு லாஜிக்கலா ஒரு தர்க்கம் எதுவுமே வைக்க முடியாதுங்க. பிரச்சனையே அதுதான். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எது எது தப்பு, ஒரு டெமோக்ராட்டிக்கலா எதெல்லாம் தப்போ அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் எனக்கு பயம். இவனுங்களோட ஒரு மோசமான கட்சி வந்தானுங்கன்னா அப்ப இன்னும் எப்படி நடக்கும்? இதுக்கு மக்கள் வந்து இப்ப வந்து கொஸ்டின் கேட்கல, பத்திரிகைக்காரங்க இப்ப கொஸ்டின் கேட்கல, இவங்க எதிர்த்து பேசி இவங்க பண்றது தப்புன்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டோட டெமோக்ரஸிங்கிற சிஸ்டமே வந்து சீரழிஞ்சிரும். அப்படி இல்லைங்க, எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. தங்கம் தென்னரசு பிரஸ் மீட் தராராமே லைவ், யாராச்சும் வந்து ப்ளே பண்ண முடியுமா சன் நியூஸ்ல? கேக்குது. ஆக்சுவலா இவங்க காமன் பிரஸ் மீட்டே கொடுக்க கூடாதுங்க. நம்மளுக்கு கலைஞர் டிவி இந்த மாதிரி சன் டிவி இதுக்கு மட்டும் பிரஸ் மீட் கொடுத்து இந்த மத்த பத்திரிகையாளர்கள்லாம் நாய் மாதிரி அலைய விடணும். நீங்க அங்க போய் பேட்டி எடுத்துட்டு வாங்கடா, அதுக்கப்புறம் நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லணும். ஏன் அது வரைக்கும் நான் பேசுறத நீ போடவே கூடாதுன்னு சொல்லிடணும். யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்கவே எல்லா என்னது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் அமைதியா வீட்டுல போய் உட்காந்துருக்க வேண்டியதான். நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அவனும் பேச மாட்டான். அவன் பேசுற வரைக்கும் மற்றவங்களும் பேச வேண்டாம் முடிவு எடுத்தாச்சுன்னா யாருமே பேச மாட்டாங்க. ஜாலியா இருக்கலாம். பிரச்சனைகள் அது மட்டும் பிரச்சனைகளாக இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். ஆனா பத்திரிகைக்காரங்க நாக்க தொங்க போட்டு அவனுங்களுக்கு வீடியோ வேணுமே. அவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் ஓடணும், அவ்வளவுதான். அந்த டாபிக் வச்சு அவன் 1 மணிக்கூர் ஓட்டிடுவான். அதுக்கு அவனுக்கு ஈஸியா டாபிக் கிடைச்சிரும். இப்ப இன்னைக்கு அந்த கைது மேட்டர் கிடைச்சிருக்கு, அதை வச்சு அவன் இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டிடுவான். அவனுக்கு இது பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்டர் 3 மேட்டர் கிடைச்சாலே போதும்.
இன்னைக்கு எங்கே போய் இப்ப தர்ணாலாம் பண்ணிருக்கானுங்க பத்திரிக்கைக்காரனுங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு. அது தர்ணம் பண்ணல. அதுக்கு என்ன காமெடினா, இவனு ராமைக்காரன்லாம் போய் அந்த சீட்ல உட்கார்ந்து இருந்திருக்காருங்க. சீட்ல உட்கார்ந்துக்காருன்னு சொல்லியிருக்காருங்க. அவங்களுக்கு அது வேண்டியதான். அவனுங்க ஏங்க மடியில ஏதோ கூட ஒரு உட்கார ஒரு சொல்லுவானுங்க. நியூஸ் கார்டு பார்த்தேங்க. ஏதோ விவசாயிகள் வந்து சவுக்கால் அடிச்சுக்கிட்டாங்களாமா இவனுக்கு ஓட்டு போட்டதுக்கு. ஆமா, நேத்து நடந்துச்சு. நேத்து ஒரு போராட்டம் நடந்தது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரே ஒரு பைட் தான். ஏங்க அவங்க எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் வீட்டு கதவையே வந்து ஒரு நாள் ஃபுல்லா கதைய ஓட்டி அவங்க ஸ்கேம் பண்ண ஆளுங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பேசக்கூடாதுன்னுலாம் கிடையாது. அந்த வீட்டு கதவை காட்டியே ஒரு 3 மாசம் எப்படி ஓட்டுனாங்க பாருங்க. அது 3 மாசமா 2 வருஷமாவே. அதே மாரி வந்து இருக்கிற 5 வருஷத்தையும் அந்த கேட்டு கதவை காட்டியே வந்து அவங்க முடிச்சிருவாங்க அவங்க. அவங்களுக்கு அங்க ஸ்கேம் பண்ண தெரியாது மக்களோட மைண்ட் செட்ட. தேங்க்ஸ் ஹனிஃபா தோழர். இந்த சன் டிவி சனிய வேற காவலன் படம் போட போறேன்னு வேற ட்வீட் வேற போட்டு வச்சிருக்கான். எனக்கு மண்ணாக்கட்டியா வருது. இல்ல ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா இவர் இருக்காருல்ல, நான் சொல்றேன் தன்னரசு அவரு இது கொடுத்துருக்காரு. லைவ்ல ஒரு பட்டி போயிட்டு இருக்கு. ஐயா அதை ப்ளே பண்ணீங்க. தங்கம் தென்னரசா? ஆமா ஆமா. எங்க நம்ம விஸ்ரா எங்க போனாப்ல? இல்ல வேற யாராவது ப்ளே பண்ண முடியுமா? என்ன ப்ளே பண்றது தெரியல எனக்கு. இல்ல வேற யாராவது? கிஷோர் ப்ரோ, கிஷோர் ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன நேட்ட ஒரு போன் தான் ப்ரோ இருக்கு. பேப்பர் முடியாது. பட்டன் ஒன்று வாங்குங்க ப்ரோ. சார் ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். கேக்குதா? கேக்குதா ப்ரோ? அந்த மரியாதை நம்முடைய இந்த விடுதலை பொதுவாக வெள்ளை அறிக்கை எப்ப வெளியிடுவது? பட்ஜெட்டுக்கு முன்னால வெளியிடும். ஆனா பட்ஜெட்டுக்கு முன்னால கவர்னர் அட்ரஸ் ஆளுநர் உரைக்கு முன்பாக வெளியிட்டிருக்கிறார். காரணம், ஆளுநர் உரையில நாளைக்கு புதிய திட்டங்களை சொல்லணும். எடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கான கொள்கைகளை சொல்லுகிற போது இந்த திட்டங்களை நாங்கள் சொல்லணும். அதுல புதிய திட்டங்களை சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதற்கு ஒரு பிரிவுடாக அந்த யானை வந்து இல்லை மணி ஓசை வந்து பின்ன என்பது போல நாளைக்கு எங்களுக்கு இடத்திலே எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி கவர்னர் முறைக்கு முன்பாகவே இந்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டிருப்பதாக நான் சொல்லுகிறேன். தவிர இந்த வெள்ளை அறிக்கையில விளக்கப்படி சில விஷயங்களை நீதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே பழைய கல்லூரிகள் தான் பல முறை ஆமா நீ வரலிங்க இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர்கள் அதை எடுத்துக்காட்டாக ஆக்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்.
பொதுவாக நான் நிதி நிர்வாகத்தினுடைய தன்மையும் 1 hour மேல இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இதனுடைய இந்த ஹிஸ்டாரிக்கலாக என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. 2006, 2007 ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா அவர் முன்னால இருந்தவங்க வந்து எவ்வளவு இன்ஹெரிட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா 57,487 கலைஞர் அவர்கள் இன்ஹெரிட் பண்ணிருக்கிறார். 2012 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இந்த கடன் 2 மடங்காக 1,01,350 கோடியாக அவர்கள் துவங்கியது. அப்படியான கடன் அன்றைக்கு 2 மடங்காக 2016-17 பார்த்தீங்கன்னா இந்த கடன் 2,66 கோடியாக வந்திருக்கிறது. இது அது 1,01,000 ஏறத்தாழ 2 மடங்கு வந்திருக்கிறது. 2021-22 எடப்பாடி ஆட்சியில வருந்த போது அந்த கடன் 4,87,000 போது நம்ம வரும்போது நம்ம இன்கிரீஸ் பண்றோம். அப்ப அது 4,86,000 கோடியாக அது 2.7 மடங்கு 2.7 மடங்காக அது உயர்ந்து நம்ம அதை இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக கடனுடைய மடங்கு விகிதம் என்பது தொடர்ச்சியாக அது இருக்கிறது தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் இது 10 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 4.8 லட்சத்திலிருந்து இவங்க தான் 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நான் புள்ளிவரங்களோடு சொன்னது இது 2 மடங்காக வரக்கூடிய இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியாக இருக்கும். கடன் இந்த பேட்டர்னில் வரும். நான் இன்னும் ஒரு சவாலாக இடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். இன்னொன்றையும் கூட சொல்லுகிறேன். பக்கம் பக்கமாக எழுதி கடன் வாங்கிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். நான் இந்த அரசை நோக்கி இந்த நிதி அமைச்சகத்தை நோக்கி நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அந்த ஒவ்வொரு நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் குறைத்து வாங்கினோம் என்று நீங்கள் தெரிவித்து விடுங்கள். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் வைத்திருக்கிறேன். நான் சவாலாக சொல்லுகிறேன். நாங்கள் வாங்கியிருக்க கடனை விட நீங்கள் குறைத்து நாங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலங்களில் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒரு ஆண்டிலாவது நாங்கள் கடனை குறைத்து வாங்கினோம். அப்படி கடனை குறைத்து வாங்கி நாட்டிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, உங்களுடைய வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லுகிறீர்களே, நல்ல திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு கிடைத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அந்த திட்டங்களை நிறைவேற்றி நடப்பிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றி நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றி உங்களுடைய மிகவும் சிறப்பான நிதி மேலாண்மையை உங்களுடைய பிஸ்கல் ப்ரூடன்ஸை வெளிப்படுத்தி ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தை நீங்கள் மேற்கொண்டு இத்தனையும் செய்து நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கடன் குறைவாக வாங்கினேன் என்று நீங்கள் நிறுவனத்திற்கால் நான் பொறுப்பிலிருந்து விளைவிப்பது என்பதை நான் இந்த அரசுக்கு ஒரு சவாலாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பத்தி வேற சொல்லியிருக்காங்க. குஜராத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. குஜராத்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவுல நம்ம மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், விடியல் பயணம் கொடுக்கிறோம், காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம், அல்லது நம்முடைய அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை நாம் வழங்குகிறோம், நம்முடைய புதுமை பெண் திட்டம் தந்திருக்கிறோம்.
தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சவுண்ட் கம்மி. நலத்திட்டங்களை அவர்கள் குஜராத்தில் செய்யவில்லை. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டங்களை நாம் செய்வதன் காரணமாக நம்முடைய டெபிசிட் ஃபண்டிங் எப்போதுமே அது அதிகமாக இருக்கிறது. இந்த டெபிசிட் ஃபண்டிங்க்கு நீங்கள் அதிகமாக செலவழித்து விட்டீர்கள், நீங்கள் கேபெக்ஸில் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அவர்கள் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்களே, அந்த வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க? 6 சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொன்னீங்க, மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொன்னீங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னீங்க, மின்சாரம் 90 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருகிறேன்னு சொன்னீங்க, அதே போல் ஓஏபி வாங்குறவங்க மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்து தருகிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையா வருது? எங்கேயாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியில் பேசிருக்கீங்களா? இல்லையே. அவ்வளவு ஏன் இப்போ ஒரு பெரிய ஃபேன்ஃபாரோட ஆரம்பிச்சிருக்கீங்களே சிங்கப்பெண் திட்டம், அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையா வருது? காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறேன் சொல்லுகிறவர்களே வரவேற்கிறோம். அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தபோது இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படி அந்த திட்டத்திற்கான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரப்போகிறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அதிகமாக வரக்கூடிய திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்த உடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீர்கள். ஈஸியாக இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே வந்த உடனே அதை நிப்பாட்டுங்கன்றீங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டு அதை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்றீங்க. அது போல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைவே ஸ்பீடபிலிட்டி ஒர்க் எல்லா வேலையும் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி வைங்கள் என்று சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கையிலே மூலதன செலவுகளிலே நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் உங்களிடத்தில் கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். அதே போல ரெவன்யூ டெபிசிட்டை பற்றி ரெவன்யூ டெபிசிட் வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. கோவிட் தொற்றுக்கு முன்பே கூட ரெவன்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் அது மிக அதிகமான ஒரு நிலைமையில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெவன்யூ டெபிசிட்டை நம்ம குறைக்கிறோம். ரெவன்யூ டெபிசிட்டோடைய போக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். 45,000 கோடியாக அது குறைக்கப்பட்டு வந்தது. 2020-21 62,325 கோடியாக இருந்தது. நம்ம கழக ஆட்சி 23-22 நம்ம ஆரம்பிக்கும் போது 45,000 கோடியாக இருந்தது. ஏறத்தாழ 20-21 3.486% ஜிஎஸ்டிபியில் உங்களுடைய ரெவன்யூ டெபிசிட்டுடைய ரேஷியோ என்னவாக இருந்தது? 3.48 இருந்து திருப்பி 2024-25 1.47 இந்த வருவாய் பற்றாக்குறை என்ற விகிதத்தை நாம் தொடர்ச்சியாக குறைத்திருக்கிறோம். சரி, 2024-25 45,000 கோடியாக இருந்தது. நீங்கள் 78,000 கோடியாக அது கடந்த ஆண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அந்த 78,000 கோடி வருவதற்கு என்ன காரணம்? அதை சொல்லியிருக்கணும் அல்லவா? அதை சொல்லியிருந்தால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சவால்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டது, இந்த காரணத்தால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும் அல்லவா? ஒன்றிய அரசை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல வரலையே. நிதி பற்றாக்குறைகளுக்கு அதிகபட்சமான காரணம் என்ன? கடந்த ஆண்டிலே வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது? ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணாங்களே, அதனுடைய தாக்கம் என்ன? அந்த தாக்கம் எல்லாவற்றையும் எப்படி பாதித்திருக்கிறது? எதையாவது சொல்லியிருக்கணுமே, சொல்லலை. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அந்த 78,000 கோடி வந்தது? ஒன்றிய அரசாங்கத்தால் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய சீரமைப்பு, அந்த நடப்பு நிதியாண்டில் நீங்கள் மட்டும் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நம்மெல்லாம் போய் அப்போஸ் பண்ணோம். தமிழ்நாடு உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்டு இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் நம்ம கடுமையாக அழுத்தோம். அந்த வரியில் நம்ம ரேஷனலைசேஷன் இன்றைக்கி எவ்வளோ குறையுது? 11,709 கோடி குறையுது.
டிரான்ஜெக்டோருக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு நிதி 16,507 கோடி. ஒன்றிய அரசு தந்து வரக்கூடிய சமரச சிக்ஷா திட்டத்திலிருந்து இப்போ 3,548 கோடி நிறுத்தி வச்சாங்க. ஜல்ஜீவன் மிஷன்ல இருந்து வர வேண்டிய பணம் 3,112 கோடி. நிதி ஆணையத்தினுடைய மானியம் 2,246 கோடி. ஜிஆர்எஃப் 3,087 கோடி. டெவல்யூஷன் மத்திய வரிகள் இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு 1,200 கோடி. ஆக ஒட்டுமொத்தமாக இது மட்டும் நமக்கு 41,411 கோடி ரூபாய் நமக்கு கடந்த ஆண்டில் நீங்க 10 கோடி ஒன்றிய அரசுடைய சவால்களின் காரணமாக ஒரு கொடுக்கப்படக்கூடிய நிதி குறைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டது. இதை பத்தி எங்கேயாவது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அது கன்வீனியன்ட்டாக விட்டு விட்டார்கள். ஏதோ இந்த 78,000 கோடியும் நம்முடைய நிதி மேலாண்மையிலே குறைபாடு இருக்கிறது, நாம நிதி மேலாண்மை சரியாக செய்யவில்லை, அதனால் தான் இந்த குறைபாடு வந்தது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன், நிதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படையான இன்டலெக்சுவல் ஆனஸ்டி தயவு செய்து உங்களுக்கு வேண்டும். இந்த 78,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை வருவதற்கு நிதி மேலாண்மையா காரணம்? 41,000 கோடி ரூபாய்க்கு நான் அடுக்கி வைத்திருக்கிறேனே, இந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? எனவே தான் நான் சொல்லுகிறேன், இது நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதில் லீக்கேஜ் எல்லாம் இருக்கு, நாங்கள்லாம் இதெல்லாம் இந்த லீக்கேஜ் எல்லாம் அடைச்சிக்கணும். ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பண்ணுங்க. எங்கே லீக்கேஜ் இருக்குன்னு பாருங்க. வரி நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் லீக்கேஜ் இருக்கு, அங்கே லீக்கேஜ் இருக்கு, இதெல்லாம் சொல்றீங்க. கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக பாருங்க. லீக்கேஜ் இப்போ என்ன நடக்கிறது? இப்போது நிதித்துறை செயலாளர் இருக்கிறவர் தான் அன்றைக்கு நம்முடைய சிபி கமிஷனராக கூட இருந்தார். அப்போதே அவர் நினைத்திருந்தால் அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கூட அவரை கூட அன்றைக்கு கூட அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போது உங்களுக்கு கற்றுக்கொள்ளவில்லை, நன்றாக செய்து இந்த லீக்கேஜெல்லாம் செஞ்சு நீங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் பட்ஜெட் ரிவைஸ்ட் பட்ஜெட்டை எது கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லுங்க எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ரிவைஸ்ட் ஃபிகர் எவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்றதை நீங்கள் சொல்லுகிற போது நானும் அதை தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எஸ்ஓடிஆர் ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ அது வெர்சஸ் ஜிஎஸ்டிபியில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 5.95% 5.45% வந்தாங்க. இதுக்கும் இந்த லீக்கேஜஸ் தான் காரணம் என்று சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அது அதிமுக ஆட்சியிலே அது குறைந்திருந்தது. 2011 வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது 7.9 இருந்தது. 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது 7.9 5.46 வந்தது. நம்ம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓடிஆர் ரேஷியோ வந்து நீங்கள் சொல்வதை போல 5.45 அது வருவதற்கு என்ன காரணம்? ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்றிய அரசு பெருமளவில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படி மாற்றங்களை கொண்டு வருகிற போது பொருட்களில் ஒரு வாயின்சி வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசு எதிர்பார்த்த வாயின்சி அதில் வரல. எனவே பொருளுடைய விற்பனையில் ஒரு மாபெரும் சரிவு வந்து அது ஜிஎஸ்டி டாக்ஸேஷனில் நமக்கு பாதிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகாவில் பாதித்திருக்கிறது, குஜராத்திலே பாதித்திருக்கிறது, எல்லா இடத்துலையுமே அது பாதித்திருக்கிறது. எனவே இதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதில் ஏதோ ஒரு பெரிய ஓப்பன் சீக்ரெட் என்று சொன்னார். எந்த ஓப்பன் சீக்ரெட் என்பதை இதில் எதுவும் கிடையாது. இது ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய விஷயம். நீங்கள் அதை கணக்கில் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நான் உங்கள் இடத்துல கேட்க விரும்புகிறேன். அது மாதிரி அடுத்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்கிறோம், கமிட்டட் பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகைக்கு கமிட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு நம்முடைய மகளிர் பயணத்துக்கு விடியல் பயணத்துக்கு கமிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுடைய அதர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கட் பண்ணிட்டீங்க இல்லை. நீங்கள் இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறுத்திடுங்களேன், நிறுத்தி பாருங்களேன். மகளிர் உரிமை தொகை நிப்பாட்டிடுங்களேன், இதை நிறுத்தி பாருங்களேன். விடியல் பயணத்தை நிப்பாட்டி பாருங்களேன். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு
நீங்கள் வந்து நாங்கள் இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம்னு நாளைக்கே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களான்னு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அது மாதிரி டான்ஜர்பூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லையும் இதே தான் சொல்லியிருக்கீங்க, 3 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் அதே மாதிரியான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறது. 8844 கோடி ரூபா கடன் 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது. 39,884 கோடி ரூபா டிரான்ஸ்போர்ட் கடனாக அன்றைக்கு 2021 இருந்தது. டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து நம்ம விட்டுட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி கடனாக இருந்தது. திருப்பி நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அதிமுக பீரியட் முடிஞ்சு வரும்போது 1,35,000 கோடி அது கடனாக இருந்தது. இந்த கடன் வருவதற்கான அடிப்படை காரணம் வந்து விவசாயிகளுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இலவச மின்சாரம், அதே போல் இலவச பஸ் பாஸ், இலவச பயணங்கள் எல்லாமே நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கீங்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் எல்லாருக்கும் போகலாம், 400 யூனிட் மின்சாரம் கொடுப்போம், எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணமெல்லாம் போகலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. இந்த திட்டங்களை எல்லாத்தையும் நீங்களும் அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எவ்வளோ கடனை நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தேவலமாக இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் பொதுவாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் நான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு 6-7 பாயிண்ட்ல அவர் சொல்லியிருப்பதற்கு நான் இன்னைக்கு என்னுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் வினாக்களையும் நான் எழுப்பியிருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் பெரிய அளவில் பணம் தேவைப்படும். என்னுடைய ஒரு சராசரியான எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட ஏற்றாலும் 6 லட்சம் கோடி ரூபாய் இது உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நீங்கள் ஒரு மூலதன செலவுகளிலே ஒரு 50,000 கோடி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவழித்து வச்சிருந்தால் கூட கடைசியாக உங்களுடைய டெட் 20 லட்சம் கோடியாக வரத்தான் போகிறது. அந்த காட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஆட்சியிலே பார்க்கத்தான் போகிறார்கள். எனவே இந்த கடன் என்பது ஏதோ நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், கடன் என்பதை பேசிக் பப்ளிக் ஃபினான்ஸ் இருக்கக்கூடியவர்கள் கடன் என்பதை ஒரு டூல் ஆஃப் ஃபைனான்ஸாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தொடர்ச்சியாக எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ வேறுபட திட்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆட்சி என்பது கடன் வாங்குகிறோம் என்பது முக்கியம் கிடையாது. கடன் வாங்கக்கூடிய கடனை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீர்கள், பப்ளிக் டெட்டை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி அதை கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டிபிக்கு உள்ள அந்த கடனுடைய சதவீதத்தை எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் அப்சல்யூட் நம்பரில் பார்க்காதீர்கள் என்பதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் அதை வலியுறுத்துகிறேன். எனவே எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடன் பெறுவது என்பது பொதுமக்களுடைய நலனுக்காக பெறுகிறோம், அவர்களுடைய வளர்ச்சிக்காக பெறுகிறோம். டெபிசிட் ஃபண்டிங்காக நாம் செய்வது என்பது மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக, வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக அதை செய்திருக்கிறோம். நீங்களும் அதை அறிவித்திருக்கிறீர்கள். அதை அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் அந்த பணம் தேவைப்படும். அவற்றை எவ்வாறு நீங்கள் நிறைவேற்றுவது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதே வகையில் நீங்கள் பார்க்க என்று சொன்னால், நீங்கள் சொல்லியிருப்பதைப் போல 8% உங்களுடைய ரெவன்யூஸில் இன்க்ரீஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏறத்தாழ 16,000 கோடி உங்களுக்கு கூடுதலாக வர வேண்டும் என்று நான் மதிப்பிடுகிறேன். எனவே நீங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஃபிஸ்கல் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறது, மினிமலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்வது உள்ளபடியே உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இங்கே லீக்கேஜ் அங்கே லீக்கேஜ் எல்லாம் ஓப்பன் சீக்ரெட் என்று. இப்போது இரண்டு கையையும் விரித்திருக்கிறார்கள். அவர் 2 கையையும் இப்போது விரித்திருப்பது தான், இதுதான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவர்களுடைய இயலாமை தான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட் என்று சொல்லி அமைகிறேன். அவ்வளோதானா?
கிளியரா சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் பதில். இவங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு வந்து கை விரிச்சிட்டாங்க நேற்று, அவ்வளோதான். அவங்களால எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது என்பதை அவர்கள் நேற்று கை விரித்து காட்டிட்டார்கள் அப்படின்னு. நல்லா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேன். இப்ப என்னமோ கார்ல இருந்து இத்தனை நாளா இறங்காத காலு இன்னைக்கு மட்டும் கார்ல இறங்கி தன்னை காண வெயிலில் காத்திருந்த ரசிகர்கள் தான், தொண்டர்கள் சொல்ல முடியாது, இறங்கி கை கொடுத்த முதல்வர் விஜயன். எவ்வளவு நாளா கை கொடுக்கல? இல்ல அவன் இறங்கி கை கொடுக்கறான் ரைட்டு, இவங்களை நம்பி கை கொடுக்கறான், அவன் புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க. இவங்களை நம்பி அவன் கை கொடுக்கறதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயமா தான் இருக்கு. அவனுக்கு என்னங்க நீங்க எவ்வளவு அக்கறைப்படுறீங்க? ஏங்க அக்கறைப்படலாங்க, அதை நம்பி அனுதாப ஓட்ட வாங்குவாங்க. அவன் வேனுக்குன்னு ஆளை வச்சு கையை கடிக்க விட்டாலும் விடுவான் பைத்தியக்காரப்ப. நல்லா டைவர்ட் பண்ணும், சூப்பரா டாக்டிக்ஸ் யூஸ் ஆகுது. சினிமாக்காரனா இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. இறங்கி வந்தாலே வந்துட்டு பெரிய விஷயம், அவர் கை கொடுத்தாருன்றது பெரிய விஷயம். சரி நான் அப்படியே என் பண்ணிக்கிட்டோமா? அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னேன், வேற யாராச்சும் போடும், இல்லாட்டி இப்போ கூட போடுறேன், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வேற யாராவது பேசுனா கூட பேசிடுங்க, என் பண்ணிக்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? மனோஜ் கேக்குது. யாரும் பேசல போல. ஓகே. அதான் சரி அப்படியே என் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போறனா கூட வாங்க ஜாயின் பண்ணி.